ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டாபிக் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது இது மாரத்தான் கான்செப்ட்ல நம்ம போறோம். மெட்டீரியல்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பிளஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம படிக்கிறது. சரிங்களா? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம படிக்கிறது. இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்றதுனா ஃபோர்ஸ் கான்செப்ட் நம்ம படிக்கிறது. நாட் ஓன்லி ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஃபோர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா? டென்சைல் ஃபோர்ஸ், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், ஸ்ட்ரெயின், ஓகேங்களா? அண்ட் ஈக்குலிபிரியம் கான்செப்ட், காம்பாக்டபிலிட்டி கான்செப்ட், அது எல்லாமே நம்ம பார்க்குறது வந்து இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெக்கானிசம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பேசிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட், எப்படி நம்ம ஆர்சிசி, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ளஸ் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ட் கான்கிரீட் நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஓகே. ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் resistance of the materials அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? resistance of the force of the material அப்படின்னு நமக்கு ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் அ ப்ராப்பர்ட்டி. இது ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவில் விங்ஸில் ஆல்ரெடி இந்த ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டாபிக்ஸ் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ பேசிக் கான்செப்ட் மட்டும் இந்த டிஎன்பிசி ஏஇயில் மாரத்தானில் கான்செப்டில் என்னென்ன கேட்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் பை எலாஸ்டிக்? ஓகே, எலாஸ்டிசிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. ஓகே, எலாஸ்டிசிட்டி அப்படி இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். வாட் இஸ் எலாஸ்டிசிட்டி? ஓகே, ஒரு பீம் எடுத்துக்கிறீங்க ஆர் எனி மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? அப்ளைங் த லோடு பெண்ட், கரெக்டாக பெண்ட் ஆகும். அப்புறம் லோடு ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், கம் டு தி ஒரிஜினல் பொசிஷன். ஆர் அதர்வைஸ் ஒரு பார் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? லோடு அப்ளை பண்ணுறீங்க, டென்ஷன் ஃபோர்ஸ். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது எலாங்கேஷன் ஆகுது, லோடு ரிமூவ் பண்ணணும், கம் டு தி ஒரிஜினல் பொசிஷன். அதுக்கு பேர் எலாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கம் டு தி ஒரிஜினல் பொசிஷன். தெர் இஸ் நோ சேஞ்ச் அண்ட் வால்யூம் அண்டு ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? நோ சேஞ்ச் இன் ஏரியா அண்டு லென்த் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இதுக்கு பேர் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலாஸ்டிக் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மெட்டல் வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸ்டீல், அலுமினியம், காப்பர் மே பி கன்சிடர் ஃபார் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ். அதாவது ஸ்டீல், அலுமினியம், காப்பர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக். ஓகேங்களா? பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டியெல்லாம் படித்தாச்சு. சரிங்களா? பிளாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 10 to 15 டைம்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இந்த பிளாஸ்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 10 to 15 டைம்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஒன் மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வாட் இஸ் மை பிரிட்டில் மெட்டீரியல்? சடனாக ஃபெயிலியர் ஆகும், எந்த ஒரு வார்னிங்குமே இல்லாமல். நான் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் டக்குன்னு ஃபெயிலியர் ஆயிடுவேன். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வந்து எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லெஸ் தென் 5% இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டில் மெட்டீரியல். இதே டக்டைல் மெட்டீரியல்னு சொல்லுவோம். சரிங்களா? டென்சைல் ஃபோர்ஸ் நமக்கு அப்ளை பண்ணும்போது நான் எலாங்கேஷன் ஆகும். டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னா போஸ்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். சரிங்களா? போஸ்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின். ஓகே, போஸ்ட் எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வேல்யூ வந்து எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் வேல்யூ கிரேட்டர் தென் 5% அப்படின்னா அதுக்கு ஒரு டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மிலாபிலிட்டி. வாட் இஸ் மை மிலாபிலிட்டி? ஒரு பிளேட் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஆர் ஒரு பார் எடுத்துக்கிறீங்க, சின்னதாக ஒரு கியூப் மெட்டீரியல் எடுத்துட்டாலும் சரி, இதில் நீங்கள் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. ஆல் த டைரக்ஷன் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஆல் த டைரக்ஷன் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் ஆகுது. ஓகேங்களா? டியூ டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்னா ஆல் த டைரக்ஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆச்சு. அதுக்கு பேர் தான் மிலாபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோல்டு பிளேட் நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் மிலாபிலிட்டிக்கு வந்து கோல்டோட பர்சன்டேஜ் வேல்யூ நமக்கு என்னது 0.44. இது நம்ம நடத்தும் போது சொல்லிட்டு போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். சரிங்களா? இது மிலாபிலிட்டி. அடுத்து வந்து ஹார்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹார்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பிர்னல் ஹார்னஸ் நம்பர். அது இன்டென்டேஷன் சொல்கிறோம். அதாவது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்ஃபேஸ் அப்ராஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதனுடைய ஃபார்முலா கூட கேட்கலாம். ஹார்னஸ் நம்பர், பிர்னல் ஹார்னஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஹார்னஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 2p டிவைடட் பை d into capital D minus under the root of capital D square minus small d square. இது diameter of the ball, diameter of the intention அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த ஹார்னஸ் நம்பர் கூட கேட்கலாம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம ஒரு 10 படிச்சிருக்கோம் இல்லைங்களா? டால்க், ஓகேங்களா, ஜிப்சம், ஓகே, டால்க், ஜிப்சம், கால்சைட், ஃப்ளூரைடு, ஆப்படைட், ஓகேங்களா, ஃபெல்ஸ்பர் அண்ட் டால்க், ஜிப்சம், கால்சைட், ஃப்ளூரைடு, ஆப்படைட், ஃபெல்ஸ்பர். நெக்ஸ்ட் இஸ் குவாட்ஸ். ஓகேங்களா? குவாட்ஸ், டொபாஸ், கோரண்டம். ஓகே, கோரண்டம். நெக்ஸ்ட் லாஸ்ட் இஸ் டைமண்ட். எஸ், டைமண்ட்.
ஓகேங்களா? ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? குவாட்ஸோடைய ஹார்ட்னஸ் நம்பர் என்ன? 7. டுபாஸோடைய ஹார்ட்னஸ் நம்பர் என்ன? 8 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வாட் இஸ் மை ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ்? இட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிலேஷன் பிட்வீன் தி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஃபார் தி மைல்டு ஸ்டீலுக்கு நம்ம சொல்லுவோம். இது ஒரு பேஜை போய்ட்டு பெட்டர்னு நினைக்கிறேன். எஸ், கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். ஓகே, ஸ்ட்ரெஸ் விசஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஸ்ட்ரெஸ் விசஸ் ஸ்ட்ரெயினை பற்றி யாருப்பா பேசுகிறோம் அப்படின்னா ஹூக்ஸ் லா தான் சொல்கிறாரு. ஹூக்ஸ் லா. ஓகே, சாரி, ஹூக்ஸ் லா. அப்போ ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறாரு. அப்போ ட்ரா த கர்வ் ஃபார் தி ஸ்ட்ரெயின். திஸ் இஸ் த ஸ்ட்ரெஸ். ஓகே, இட் இஸ் அ மைல்டு ஸ்டீல் கர்வ் நான் வரைகிறேன். அப்போ இட் இஸ் அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோவர் ஈல்டு பாயிண்ட். இது இனிஷியல் ப்ரொபோஷனல் லிமிட் ஆர் லிமிட் ஆஃப் ப்ரொபோஷனாலிட்டி, எலாஸ்டிக் பாயிண்ட், அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோவர் ஈல்டு பாயிண்ட். ஓகேங்களா? ஸ்ட்ரெயின் ஆர்டனிங் பாயிண்ட், அல்டிமேட் பாயிண்ட், ஃப்ராக்சர் பாயிண்ட் இங்கே நமக்கு வந்துடும். சரிங்களா? அல்டிமேட் பாயிண்ட் அண்ட் ஃப்ராக்சர் பாயிண்ட் இஸ் அல்டிமேட் பாயிண்ட். ஸோ இதுக்கு நடுவில் தான் நமக்கு என்ன ஆக்கிறோம்னு சொல்லி நெக்கிங் ஆக்கிறது. ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்கிங் எங்கே அக்கர் ஆகும் எங்களுக்கு? அதாவது டயாமீட்டர் வந்து டக்குன்னு ரெடியூஸ் ஆகும். அந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அக்கர் ஆகுது அப்படின்னா நமக்கு அல்டிமேட் பாயிண்ட்டுக்கும் ஓகேங்களா ஃபெயிலியர் ஃப்ராக்சர் பாயிண்ட்டுக்கும் நடுவில் வந்து நெக்கிங் அக்கர் ஆகுது. இது கொஸ்டின் ரொம்ப இது முக்கியமான ஒரு கொஸ்டின். இதில் என்ன ஏ, பி, சி, டி இப்படி கொடுத்துட்டு இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் என்னென்னு சொல்லுங்கள், என்னென்ன பாயிண்ட் கூட கேட்கலாம். மேட்ச் தி ஃபாலோயிங். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ இது யங்ஸ் மாடலஸ் கொஸ்டின் கூட கேட்கலாம். ஸ்டீலோட யங்ஸ் மாடலஸ் என்னன்னு கேட்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐ திங்க் ரிவர்ஸாக வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ் மாடலஸ். எஸ், இட்ஸ் அ ரிவர்ஸ். ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ் மாடலஸ் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ். 0.1 × 10⁵. வுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 0.1லேருந்து 0.125 நமக்கு வரும். வுட்டோட யங்ஸ் மாடலஸ் வந்து அதிகம். இருக்கலே யங்ஸ் மாடலஸ் யாருக்கு அதிகம்? டைமண்டுக்கு தான் இருக்கலே யங்ஸ் மாடல் அதிகம். எவ்வளோன்னா 12 × 10⁵. ஹார்ட்னஸும் அவர் தான் அதிகம், டைமண்டும் அதிகம். ஏன்னா டைமண்டோட ஹார்ட்னஸ் நம்பர் என்ன? 10. யங்ஸ் மாடலஸ் என்ன நமக்கு? 12. சரி, ஹார்ட்னஸும் அதிகமாக இருக்குங்க. ஹார்டுன்னு சொல்கிறீங்க, யங்ஸ் மாடலஸும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அதாவது யங்ஸ் மாடலஸ் என்னென்னா இந்த இடத்துல ரொம்ப ஹார்டாக இருப்பார். அதாவது இட் இஸ் அ கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாண்ட் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைஞ்சிருக்கும் அந்த டைமண்டோட இது. அப்போ நமக்கு என்ன நல்லா பெண்ட் பண்ணி வருவார், நல்லா டிஃப்ளெக்ஷன் கொடுப்பார். ஸ்ட்ரெஸ்டோட பை ஸ்ட்ரெயின் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இந்த ஸ்ட்ரெயின் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த டைமண்டுக்கு. சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா உடைய மாட்டோம், நல்லா வளைஞ்சு கொடுப்பாரு. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ் மாடலஸ் நமக்கு அதிகம், ஹார்ட்னஸ் நமக்கு அதிகம், ரெசிஸ்டன்ஸ் நமக்கு அதிகம். கரெக்டுங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் யங்ஸ் மாடலஸ் வேல்யூ நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? இந்த யங்ஸ் மாடலஸ் ஆஃப் காங்கிரீட் நம்ம கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 5000 √FCK அது டேரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். யங்ஸ் மாடலஸ் ஆஃப் வுட்டு கேட்கலாம். யங்ஸ் மாடலஸ் ஆஃப் டிம்பர் மீன்ஸ் வுட்டு தான் அது. ஓகேங்களா? ரப்பர். ஓகேங்களா? ரப்பரோட வேல்யூ கேட்கலாம். ஓகேங்களா? இல்லை கர்வ் கொடுத்துட்டு இது என்னென்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். இந்த கொஸ்டின்லாம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் தி மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டைப் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் தி மெட்டீரியல். ஓகேங்களா? டைப் ஆஃப் ஃபெயிலியர். ஒரு பிரிட்டில் மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஃபெயிலியர் ஆகும்? 90 டிகிரிக்கு ஃபெயிலியர் ஆகும். கரெக்டாக? எஸ், 90 டிகிரி ஃபெயிலியர் ஆகும் டென்ஷன். ஓகேங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா இது பிரிட்டில். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல அப்படி நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே போதும். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி தான் உங்களுக்கு. ஓகேங்களா? நீங்கள் இதுக்கு தனியாக நோட்ஸ் எடுக்கணும் அவசியமே இல்லை. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டக்டைல் மெட்டீரியலுக்கு அதாவது ஸ்டீலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு கப் கோன் ஃப்ராக்சர் நமக்கு ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? எஸ், கப் கோன் ஃப்ராக்சர் ஆகும். எத்தனை டிகிரிங்க ஃபார்ம் ஆகுது? 45 டிகிரி நமக்கு ஃபார்ம் ஆகும் டென்ஷன். கப் கோன் ஃப்ராக்சர் அட் 45 டிகிரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு பிரிட்டில் மெட்டீரியலுக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் நமக்கு பிரிட்டில் மெட்டீரியல் நமக்கு ஷியர் ஃபெயிலியர் நடக்கும் 45 டிகிரின்னு. ஓகேங்களா? இதே வந்து ஒரு டக்டைல் மெட்டீரியலுக்கு நீங்கள் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா குண்டாயிருவார், அப்படியே ஒரு பல்ஜிங் ஆயிடுவார். சரிங்களா? உபிடுவார் அப்படியே. ஓகேங்களா? இதுக்கு பேர் பல்ஜிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி கான்கிரீட்டும் யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி ஸ்டீலும் யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி கம்ப்ரஷன் ஸ்டீல். ஓகேங்களா? யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி டென்ஷன் ஸ்டீல். ஜென்ரலாக இதுதான் கரெக்ட். யங்ஸ் மாடலஸ் ஆஃப் கம்ப்ரஷனாக இருந்துட்டு போங்க, டென்ஷனாக இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சரிங்களா? யங்ஸ் மாடலஸ் ஆஃப் கம்ப்ரஷன் ஸ்டீலாக இருந்தாலும் சரி, டென்ஷன் ஸ்டீலாக இருந்தாலும் சரி, காமனாக எங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 × 10⁵ Nm² தான். சரிங்களா? இப்போ என்னன்னா யங்ஸ் மாடலஸ் ஆஃப் கம்ப்ரஷன் ஸ்டீல் நாட் ஈக்குவல் டு யங்ஸ் மாடலஸ் ஆஃப் தி டென்ஷன் ஸ்டீல் அப்படின்றோம். அதுக்கு பேர் ஒரு எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, பவுன்சிங்கர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? BOUCHINGER. ஓகேங்களா? பவுன்சிங்கர் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ப்பா. இது கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பவுன்சிங்கர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது
இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎன்பிசி ஏஐக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்றது கிடையாது. இந்த மாரத்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இப்போ எஸ்எஸ்சி நீங்கள் எழுத போகிறீங்கனாலும் உங்களுக்கும் எஸ்எஸ்சிக்கு இது யூஸ் ஆகும் நமக்கு. சரிங்களா? எஸ்எஸ்சியில் நீங்கள் அப்படியே அச்சு பிசறாமல் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி கம்ப்ரஷன் ஸ்டீல் நாட் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி டென்ஷன் ஸ்டீல் தட் இந்த எஃபெக்ட் இஸ் நோன் அஸ் பவுன்சிங்கர் எஃபெக்ட். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், பேசிக் கான்செப்ட் இது. ஓகேங்களா? யாராச்சும் ஜேடிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நீங்கள் இதை பார்க்கலாம். டிஎன்பிசி ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் பார்க்கலாம். ஓகேங்களா? எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் பார்க்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. ஸோ இப்போ பிஹேவியர் ஆஃப் தி வேரியஸ் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது எலாஸ்டிக் வித் பிளாஸ்டிக். ஓகேங்களா? எலாஸ்டோ பிளாஸ்டிக் அப்படின்னு சாரி, இது எலாஸ்டிக் வித் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எலாஸ்டோ பிளாஸ்டிக், எலாஸ்டிக் வித் பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மெட்டீரியலுக்கு. அடுத்து பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிளாஸ்டிக். இது ஸ்ட்ரெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ். இது நம்ம கான்செப்ட் நம்ம போடணும் அவசியம் இல்லை. சரிங்களா? எஸ். பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எலாஸ்டிக் மெட்டீரியல், இது வந்து எலாஸ்டிக், இது வந்து எலாஸ்டிக் வித் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எலாஸ்டோ பிளாஸ்டிக், அதாவது லிட்டில் பிட் எலாஸ்டிக் வரும், அப்படி டக்குன்னு இப்படி பிளாஸ்டிக் போகணும். எலாஸ்டோ பிளாஸ்டிக் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக இருக்காது. எலாஸ்டோ பிளாஸ்டிக் வித் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலாஸ்டோ பிளாஸ்டிக் வித் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங். இது வந்து எலாஸ்டிக் வித் பிளாஸ்டிக், இது எலாஸ்டோ பிளாஸ்டிக் வித் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். இப்போ ஐடியல் ஃப்ளூயிடு நமக்கு என்ன இருக்கும்? கீழே தானே ஃப்ளூனா இப்படி தானே கீழே தானே போயிட்டு இருக்கும் நமக்கு. இது வந்து ஃப்ளூயிடு கீழே தானே நமக்கு போயிட்டு இருக்குது ஃப்ளூயிடு அப்படின்றது. அப்போ இது வந்து ஐடியல் ஃப்ளூயிடு அப்படின்னு. ஐடியல் ஃப்ளூயிடு நமக்கு ஸ்ட்ரெஸ் வேல்யூ 0. சரிங்களா? அப்போ யங்ஸ் மாடுலஸ் சொல்லுங்கள் என்னென்னு. ஃப்ளூயிடு யங்ஸ் மாடுலஸ் ஃபஸ்ட் இருக்கா? இல்லை, பல்க் மாடுலஸ் தான் நம்ம போடுவோம். சரிங்களா? ஃப்ளூயிடு யங்ஸ் மாடுலஸ் 0 ஃபார் ஃப்ளூயிடு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. சரிங்களா? இதே வந்து ஐடியல் ரிஜிட் பாடி அப்படிங்கும்போது நமக்கு ரிஜிட்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் வருமா? 0. அப்போ நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் நமக்கு இருக்கும். அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஃபார் ரிஜிட் பாடிக்கு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் வேல்யூ 0, அப்போ இன்ஃபினிட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி கொஸ்டின் இது. ஸோ அப்போ இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் பாடிக்கு டயக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எலாஸ்டிக் வித் பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஹூக்ஸ்லாம் வச்சு எப்படி நம்ம பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின்ப்பா. கரெக்டாக? அப்போது ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அவர், அதான் யங்ஸ் மாடுலஸ்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரெயின். அப்போ யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் காஸ்ட் பை யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் யூனிட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறார். அவர் தான் வந்து சொல்லிட்டு போயிட்டார் ஹூக்ஸ்லாம். அப்போ யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா 2 × 10⁵ Nm/mm² யூனிட் போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயான். ஓகேங்களா? கேஸ்ட் அயான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் அலுமினியத்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அலுமினியம் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் ஸ்டீல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதாவது 2/3 ஆஃப் 2/3 × 10⁵ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த எலாங்கேஷன் சொல்கிறோம். அப்போ சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு, சேஞ்ச் இன் லென்த் கண்டுபிடின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு PL/AE. இந்த ஃபார்முலா எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஃபார்முலா நம்ம விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இந்த இடத்துல. ஓகே, திஸ் இஸ் மாரத்தான். ஓகே, ரன் கொடுத்து ரன்னிங் போயிட்டே இருக்கணும் நம்ம பாட்டுக்கு. ஓகேங்களா? சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு PL/AE. இது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா? அப்போது ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்துங்களா? கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியாவா? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா. ஸோ இது யங்ஸ் மாடுலஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபைனலாக ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் இருக்கும். இப்போ செல்ஃப் வெயிட் ஆஃப் எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லுவோம். செல்ஃப் வெயிட் ஆஃப் எலாங்கேஷன் ஃபார் த பிரிஸ்மேட்டிக் பார் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காமா L²/2E அப்படின்னு சொல்லலாம். காமா L²/2E ஃபர்ஸ்ட் செல்ஃப் வெயிட் ஆஃப் எலாங்கேஷன் ஆர் PL/2AE கூட நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? பிரிஸ்மேட்டிக் பார் இதே கோனிக்கல் பார் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இதே கோனிக்கல் பார் இருந்துச்சுன்னா நமக்கு என்னன்னா காமா L²/6E அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஆர் PL/6AE சொல்லிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இப்போ டேப்பர் ராட் வந்துட்டீங்க. சரிங்களா? இங்கே போட்டுட்டு என்னது? ஓகே, எஸ். டேப்பர் ராட் வந்துட்டீங்க. அப்போ டேப்பர் ராட் அப்படிங்கும்போது ஒரு டயாமீட்டர் பெருசாகவும் இன்னும் டயாமீட்டர் சின்னதாக இருக்குது. அதாவது D1 வச்சுக்கிறாங்க, D2 வச்சுக்கிறாங்க. அப்போ சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு 4PL/E D1 D2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். D1 டயாமீட்டர் 1 அண்ட் டயாமீட்டர் 2. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. கம்பல்சரி இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. டேரெக்டாக சிம்பிளாக ஃபார்முலா கேட்டுக்கலாம். அதர்வைஸ் கோனிக்கல் பார் அப்படின்னு சொன்னால் மினிமம் டயாமீட்டர் 1 டயாமீட்டர் 2 நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதே ரெக்டாங்குலர் இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, பிளேஸ் இருக்கா இந்த இடத்துல? இல்லை. ஓகே, இங்கே போயிடலாமா? ஓகே, எஸ். ஸோ ரெக்டாங்குலர் பார் இருந்துச்சுன்னா, ரெக்டாங்குலர் ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது நமக்கு. ஓகேங்களா? சாரி, ரெக்டாங்குலர் டிஃப்ரெண்ட் சைஸாக இருக்குது அப்படின்னா நமக்கு. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? எப்படி நமக்கு இருக்குது? ரெக்டாங்குலர் டிஃப்ரெண்ட் சைஸ், அதாவது இது ஒரு A வச்சுக்கிறோம், இது நமக்கு Bன்னு வச்சுக்கிறோம். அப்போ நமக்கு சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு PL/ET. எஸ், PL/ET இன்ட்டு
இடி திக்னஸ் ஓகேங்க PL/ET log ஆஃப் ஓகேங்களா PL/ET log ஆஃப் A minus B I think PL/ET d2 minus d1 yes correct PL/ET log ஆஃப் 1 minute log of A by B ஓகேங்களா means larger size A this is the B ஓகேங்களா log of A by PL/ET log of A by B அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா PL/ET PL/A log of A by B correct yes correct so this is வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு rectangular tapering rod அப்படின்னு சொல்றோம் tapering bar or rod அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா PL/ET A minus B yes correct PL/ET A minus B into log of A by B something இதை மிஸ் ஆகி யோசிச்சுட்டு இருந்தேன் ஓகேங்களா ஸோ PL/ET A minus B whole bracket into log of A by B ஓகேங்களா இந்த மைனஸ் நம்ம அப்படிங்க இங்கே மைனஸ் நம்ம போடுறீங்களா அப்படியே A by B நம்ம வகுத்தல் நம்ம எழுதணும் சரிங்களா எஸ் ஃப்ராக்ஷன் நம்ம இந்த இடத்துல எழுதணும் PL/ET A minus B log of A by B டேரெக்டாக அந்த ஃபார்முலா கொஸ்டின் கேட்டால் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஓகேங்களா அடுத்த டெஃபினேஷன் போகலாம் யங்ஸ் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்ன டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் போகலாம் மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டினா என்ன ஆர் ஷியர் மாடலஸ்னா என்ன ஷியர் ஸ்ட்ரெஸ் பை டவு ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவீங்களா ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின் பல்க் மாடலஸ் என்ன டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் போகலாம் இந்த டெஃபினேஷன்ஸ் கேட்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரிலேஷன்ஸ் ஓகேங்களா ரிலேஷன் பிட்வீன் தி coefficients value E equal to 2G into 1 plus mu இது கேட்கலாம் E equal to 3K into 1 minus 2 mu இந்த கொஸ்டின் கேட்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இதெல்லாம் கம்பல்சரி இதை கேட்போம் E equal to 9 kg by 3K plus G இந்த கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா mu equal to 3K minus 2G divided by 6K plus 2G இந்த கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பாய்சன் ரேஷியோ வேல்யூஸ்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ ஸ்டீலுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன 0.286 எழுதிக்கலாம் ஓகேங்களா காப்பருக்கு எடுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 0.36 எழுதிக்கலாம் அலுமினியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.33 ஓகேங்களா அலுமினியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.33 நமக்கு வரும் ஓகே எஸ் அடுத்து வந்து காப்பருக்கு 0.36 to 0.35 ஓகே நோ ப்ராப்ளம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் கொஸ்டின் இது ரப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் நமக்கு 0வாக இருக்கும் அடுத்து வந்து கார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 ஓகேங்களா உட்டுக்கும் அப்ராக்சிமேட்லி 0 சொல்லணும் நான் 0.00 சொல்லணும் அடுத்து கேஸ்ட் அயன் கேட்குறாங்க அடிக்கடி இப்போ கேஸ்ட் அயன் வந்து பார்த்தீங்கன்னா 0.1லேருந்து 0.2 நமக்கு வேரி ஆகுது சரிங்களா கேஸ்ட் அயன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 0.2லேருந்து cast iron 1 minute this is I think not come 0.2 this is a perfectly brittle material yes it varies from yes 0.1ல இருந்து 0.2 நமக்கு வேரி ஆகுது கான்கிரீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டுக்கும் சேம் அதே மாதிரி தான் 0.15 இந்த ரேஞ்ச் நமக்கு வருது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இது சரிங்களா எஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் நம்ம என்னென்னு பார்த்துட்டோம் கோஎஃபிஷியன்ட்ஸ் வேல்யூ நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெர்மல் ஸ்ட்ரெஸ் நம்ம போகிறோம் ஓகேங்களா தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு முன்னாடி அந்த நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இருக்கும் பாருங்க எஸ் ஹோமோஜீனியஸ் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் ஓகேங்களா ஹோமோஜீனியஸ் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் டோட்டல் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னு ஹோமோஜீனியஸ் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டீங்க டோட்டல் கான்ஸ்டன்ட் என்னப்பா எங்களுக்கு ஹோமோஜினியஸ் ஐசோட்ரோபிக் டோட்டல் கான்ஸ்டன்ட் 4 இண்டிபெண்டன்ட் 2 ஓகேங்களா ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கான்ஸ்டன்ட் வந்து 12 இது வந்து 9 ஓகேங்களா அடுத்து வந்து அல்லோட்ரோபிக் ஓகே அல்லோட்ரோபிக் ஆர் அனைசோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கான்ஸ்டன்ட் வந்து இன்ஃபினிட்டி இது வந்து 21 கூட்டினா 32 நமக்கு வரணும் கரெக்டாக எஸ் கூட்டினா நமக்கு வந்து 32 வரணும் இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இப்போ அந்த 2 இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க E and mu தான் நமக்கு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் இதுனா GK மியூ தான் நமக்கு வந்து டோட்டல் 4 சரிங்களா இந்த 2 மட்டும் செப்பரேட்டாக ஒரு டைம் கேட்டுட்டு இருக்காங்க ஓகேங்களா இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டன்ட் 2 அது என்னங்க அப்படிங்க E and mu தான் நமக்கு ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம போக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ தெர்மல் ஸ்ட்ரெஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிஇ இது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிஇ சேஞ்ச் இன் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிஎல் அப்படின்றோம் ஓகேங்களா தெர்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிஇ சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிஎல் அப்படின்னு சொல்கிறோம் இதே வந்து பார்த்தீங்கன்னா போத் அண்ட் ஃபிக்ஸ்டு ஓகேங்களா போத் அண்ட் ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னா ரெண்டுமே கம்ப்ரெஷன் தான் ஓகேங்களா போத் அண்ட் ஃப்ரீ ஓகேங்களா போத் அண்ட் ஃப்ரீ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அப்படின்னா ரெண்டுமே வந்து டென்ஷன் தான் இதே காம்போசிட் பாராக இருந்துச்சு அப்படின்னா எது வந்து கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அதிகமாக இருக்கோ அது கம்ப்ரெஷனில் போகும் எது கம்மியாக இருக்கோ அது டென்ஷனில் வரும் அது எப்படி அதிகமாக வரும் நீங்கள் கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் அதிகமாக அது டென்ஷன் தானே சொல்லுவோம் ஏன்னா இது காம்போசிட் பார் ஓகேங்களா காம்போசிட் பார் அப்படிங்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம் அந்த கம்மியாக இருக்கிறது வந்து எக்ஸ்பெண்ட் ஆக விடாது ஓகே ஆஸ் பர் டிசைன் படி நம்ம எக்ஸ்பெண்ட் ஆக விடக்கூடாது அப்போது அது வந்து நமக்கு கம்ப்ரெஷனாக மாறிடும் அதிகமாக இருக்கிறது கம்ப்ரெஷனாக போய்டும் கம்மியாக இருக்கிறது டென்ஷனாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம் அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க அதாவது இந்த இப்போ இருக்கிற டைமுக்கு உங்களுக்கு நீங்கள் மறுபடியும் போய் இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெடிசன் எடுத்து பார்த்துட்டு இருக்காதீங்க டைம் பத்தாது ஒன்றும் பத்தாது ஆல்ரெடி நம்ம கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த நோட்ஸு ப்ளஸ் இந்த மாரத்தான் கான்செப்ட்டு ப்ளஸ்
அந்த நம்ம கொஷின் சால்வ் பண்ணது அதை மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக கொஷின் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் எஸ். இப்போ அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கொஷின், இந்த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி மெட்டீரியல் சம்திங் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பென்ஷன் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் அப்படின்றாங்க. சரிங்களா, ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் வாட் இஸ் தெர்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. நீங்கள் தெர்மல் ஸ்ட்ரெஸ் ஆல்ஃபா டி அப்படின்னு போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அவங்க தான் ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் சொல்லிட்டாங்களே. அப்போ ஃப்ரீ டு எக்ஸ்பேண்ட் போது தெர்மல் ஸ்ட்ரெஸ் நமக்கு எப்படி அங்கே வரும்? 0. சரிங்களா, தெர்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் 0. தெர்மல் ஸ்ட்ரெயின் வேணால் நம்ம ஃபார்ம் ஆகும், ஸ்ட்ரெஸ் நமக்கு வராது. ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி U is equal to half into P into டெல்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, அதர்வைஸ் ஃபைனலாக வந்து P ஸ்கொயர் L டிவைடட் பை 2AEன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா, இதில் ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். யூ அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா, இவர் ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிக்கிறாரு. அதனுடைய ஃபார்முலா வந்து P ஸ்கொயர் L டிவைடட் பை 2E அவரோட எனர்ஜி ஃபார்ம் ஆனது. சரிங்களா, இப்போ இந்த U1 U2ன்னு 2 பேரும் சேர்ந்து வந்து ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ என்ன நமக்கு வரும்? P1 + P2 இவங்க தனித்தனியாக லோட் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா P ஸ்கொயர் P1 ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் இந்த பக்கம் வந்து P2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு. ஓகேங்களா, இன்ட்டு 2AE. ஓகேங்களா, 2PL டிவைட் பை AE நமக்கு வரும். இந்த ஃபார்முலா நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சது. இது வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி. அப்போது இண்டிவிஜுவலாக ஒரு லோட் ஆக்ட் ஆகும்போது செய்யக்கூடிய வேலை விட தனித்தனியாக 2 பேரும் சேர்ந்து ஆட ஒரு வேலை நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா, எஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி நமக்கு தெரியும். எபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் ஸோ ஸ்டோர் த அண்டர் அப்சர்வ் தி எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். எபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் அண்டர் தி ஸ்டோர் தி எனர்ஜி அப்படின்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இது மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர் இந்த பாடி வித் இந்த எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னா ப்ரூஃப் ரெசிலியன்ஸ். ஓகேங்களா, மேக்ஸிமம் ப்ரூஃப் எபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல். ஓகேங்களா, எபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் ஸ்டோர் இந்த எலாஸ்டிக் ஸ்டோர் ability of the material store the energy within the elastic limit அப்படினா resilience அப்படினா recoverable strain energy அப்படின்னு சொல்றோம். modulus of resilience அப்படினா proof resilience. modulus of resilience அப்படினா proof resilienceக்கும் per unit volume அப்படின்னு சொல்றோம். per unit volume அப்ப டைரக்டா sigma squared by 2e மட்டும் தான் நமக்கு வரும். சரிங்களா, எஸ். இந்த ஃபார்முலா இப்படி கூட எழுதலாம். sigma square divided by 2e into volume. ஓகேங்களா, per unit volume வந்து வால்யூம் கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் இருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். டேரெக்டாக ராடு கொடுத்துட்டு எங்களுக்கு வந்து கண்டுபிடிங்கன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, 2 ராடு கொடுத்துட்டு இப்படி ஒரு ராடு கொடுத்துருவாங்க. ஓகே, இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கான்செப்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னைக்கு நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கெல்லாம் கொஸ்டின் ஈஸி. நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே கான்செப்ட் ப்ளஸ் கொஸ்டின் தான். ஓகேங்களா, இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்படி லோடு கொடுத்துருவாங்க. அப்போ இங்கே லோடு ஆக்ட் இங்கே Pனா இங்கே P தான். அப்போ இதோட PLோட பை AE இது ஸ்ட்ரெயின் வழி இதோட PLோட பை AE half into P into டெல்டா போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஸ்ட்ரெஸ் கான்செப்ட் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து நம்ம டேரெக்டாக ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் பண்ணாமல் போயிடலாம். சரிங்களா, எஸ். இதை வந்து இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் நம்ம பார்க்காம இருக்கோம். ஸோ ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் அப்படின்றது நமக்கு என்னென்னா இந்த ஒரு பேஜ் பார்த்துடலாம். ஓகேங்களா, எஸ். ஸோ இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனில் ஓகே, ஸோ இப்படி ஒரு லோட் ஆக்டாக பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி சம் அடிக்கடி கட்டுருப்பாங்க இல்லைங்க. எஸ். ஸோ இது பார்ட் ஏ, இது பார்ட் பின்னு வச்சுக்கோங்க, பார்ட் சின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஃபைண்ட் அவுட் திஸ் ஸ்ட்ரெஸ் அட் செக்ஷன் XX அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இது டென்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ ஏன்ற பாடி வந்து டென்ஷன், அப்போ 2 பக்கம் டென்ஷன் தான். இந்த பின்றது எனக்கு தெரியாது. ஓகேங்களா, நான் அதை கடைசியாக பேசிக்கிறேன். இப்போ சிக்கு நான் வந்துடுறேன். சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த பாடி நமக்கு டென்ஷன் தான். அப்போது இப்போ இந்த சிக்கு வரும்போது இங்கே என்ன நம்ம ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, டென்ஷன் சொல்லிட்டீங்க. அப்போ சம்திங் 10x கிலோநியூட்டன் டென்ஷன் ப்ளஸ் ஓகேங்களா, இங்கே என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, இது கம்ப்ரெஷனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ மைனஸ் சம் ஒய் கிலோ நியூட்டன். ஓகேங்களா, அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் தான் நமக்கு இதில் ஆக்ட் ஆகுது. அப்போ வேல்யூ வந்து பாசிட்டிவ் வந்து அது டென்ஷன், நெகட்டிவ் வந்து கம்ப்ரெஷன். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதை பேஸ் பண்ணி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்போம். அதை பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இது இஸ் ஈக்குலிபிரியம் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, எஸ். நெக்ஸ்ட் வாங்க ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட். ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டில் அதிகமாக ஜென்ரலாக கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லோடிங் டயக்ராம் கொடுத்துட்டு ஒரு லோடிங் டயக்ராம். ஓகேங்க, கேண்டிலிவர் பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு, கேண்டிலிவர் பீம் யூனிஃபார்ம் வேரிங் லோடு, 0 அட்டு ஃபிக்ஸ்டு எண்டு. ஓகேங்களா, 0 அட்டு ஃப்ரீ எண்டு இப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா, அப்போ இதனுடைய பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் என்னன்னு கேட்பாங்க. வாட் இஸ் த பெண்டிங் மோமெண்ட் ரேஷியோ ஃபார் திஸ் 2 அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டில் நீங்கள் அதிகமாக பார்க்க வேண்டியது கேண்டிலிவர் பீமில் லோடு ஃபுல் லோடு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அதாவது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு, பாயிண்ட் லோடு, யூவிஎல், யூடிஎல், பாயிண்ட் லோட். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரென்த் அப்படிஸாக பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் அதை ஃபுல்லாக பார்க்க வேணாம், அந்த நோட்ஸ் மட்டும் எடுத்து நீங்கள் அந்த பேஜ் மட்டும் ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் சேம் அதே ஃபுல் லோட் கேஸ் பார்த்து வச்சுக்கோங்க, போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா, இந்த ஷியர் ஃபோர்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா,
ஒரு ஃபிக்ஸ்டு பீம் த்ரோ லென்த் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர் எங்கே பார்க்கறாதுன்னு சொல்லி கேட்பாங்க. 0.201 L கரோம் 0.201 L ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு எண்ட் போத் எண்ட் ஓகேங்களா 0.201 L ஓகே எஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு பீம் ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஓகேங்களா ஒரு பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து எங்கே நம்ம அக்கறோம்னா 0.25 L நம்மளுக்கு வந்து அக்கறோம் சரிங்களா 0.25 L வந்து எங்களுக்கு அக்கறோம் அப்படின்னு சொல்கிறோம் 0.25 L/4 அப்படின்னு. அதனால தான் ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் 0.25 L கட் ஆஃப்ல வந்து 0.2 L வரை நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். அப்போ ஷியர் ஸ்பேன் என்னன்னு கொஸ்டின் கேட்கலாம். ஷியர் ஸ்பேன் மீன்ஸ் ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றதுக்கு வந்து ஷியர் ஸ்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஷியர் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு வந்து ஷியர் ஸ்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா. இப்போ பெண்டிங் மூமெண்ட் 0 அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் 0 பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் பிஓ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆர் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் டிஃப்ளெக்ஷன் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்ஷியல் டெரிவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஓகேங்களா. டோ யூ பை டோ ஒய் அப்படின்னா நம்ம டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். கேஸ்டோட செகண்ட் தியரம். அதை மறுபடியும் டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு நீங்கள் ஒய் பண்ணீங்க எக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எனக்கு ஸ்லோப் கிடைக்கும். மறுபடியும் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஓகே டோ ஸ்கொயர் ஒய் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பெண்டிங் மூமெண்ட் கிடைக்கும் சரிங்களா. டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற நமக்கு என்னது ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 1/r ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 1/r கர்வேச்சர் ஓகேங்களா. டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ அடுத்து வந்து நமக்கு என்ன பெண்டிங் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் டிஎக்ஸ் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஷியர் ஃபோர்ஸ் முன்னாடி என்ன பண்ணுவோம் இன்டென்சிட்டி ஆஃப் லோடு கிடைக்கும். அப்படியே ரிவர்ஸாக கூட கேட்கலாம் இன்டெகிரேட்டிவ் ஆஃப் அப்படி கூட கேட்கலாம். தி இன்டெகிரேட்டிவ் ஆஃப் ஸ்லோப் இஸ் ஸ்லோப் இன்டெகிரேஷன் நமக்கு என்ன கிடைக்கும் குறையணும் ஸ்லோப் கிடைக்கும் டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் ஓகேங்களா. பெண்டிங் மூமெண்ட் இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் ஸ்லோப் கிடைக்கும். ஸோ இது அப்படியே ரிவர்ஸாக நமக்கு வரலாம் சரிங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட்டில் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கொடுத்துட்டு நமக்கு கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்க வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். எப்படின்னா ஒரு கேண்டிலிவர் பீம் ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ இப்போ இதனுடைய டிஃப்ளெக்ஷன் என்ன ஸ்லோப் என்னன்னு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம்லேயும் நமக்கு வரும் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் நமக்கு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் போத் வந்து பார்த்தீங்கன்னா அன்லைக் மூமெண்ட் லைக் மூமெண்ட் இது வந்து லைக் மூமெண்ட் ஓகேங்களா அன்லைக் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது. அப்போ இதனுடைய டிஃப்ளெக்ஷன் என்னன்னு கேட்கலாம். கான்ஜுகேட் பீம் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு டிஃப்ளெக்ஷன் கிடைச்சிரும் ஓகேங்களா. இது 2 மெத்தட் நம்ம போடுவோம் ஓகே எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த பீம்ஸ். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த பீம் எவ்ரிபடி இஸ் நோன் ஓகேங்களா. ஸோ எங்கே அதிகமாக இருக்கும் நியூட்ரல் ஆக்சிஸில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஓகே. பேஸ்ட் ஆன் தி செக்ஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் தி செக்ஷன் இட் இஸ் கிளாசிஃபைடு 1 minute based on this section yes. So based on this section is classified ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் tau max divided by tau average tau neutral axis divided by tau average அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரெக்டாங்குலர் செக்ஷன் போத் 3/2 ஓகேங்களா. டைமண்ட் செக்ஷன் 1 minute எஸ் ஓகே. ஸோ ரெக்டாங்குலர் செக்ஷன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் செக்ஷன் 4/3 டவு மேக்ஸ் பை டவு ஆவரேஜ் நியூட்ரல் ஆக்சிஸ் அதே தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாங்குலர் செக்ஷன். ஸோ ட்ரையாங்குலர் செக்ஷன் டவு மேக்ஸ் பை டவு ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3/2 டவு நியூட்ரல் ஆக்சிஸ் பை டவு ஆவரேஜ் 4/3. டைமண்ட் செக்ஷன் டவு மேக்ஸ் பை டவு ஆவரேஜ் 9/8 இது வந்து பார்த்தீங்கன்னா 1. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே இந்த டவு மேக்ஸ் பை டவு ஆவரேஜ் எப்பயுமே அதிகம் மோர் கம்பேர் டு டவு நியூட்ரல் ஆக்சிஸ் டு டவு ஆவரேஜ். அது கன்ஃபார்ம் தானே எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது தானே. ஏன்னா இது பாருங்கள் இது 1.33 இது 1.5 இது 9.8 மீன்ஸ் 9/8 மீன்ஸ் 1.1 சம்திங் வந்துகிட்டே இருக்கும். இது பாருங்கள் வெறும் 1 தான் இருக்குது. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க டவு மேக்ஸ் பை டவு ஆவரேஜ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி டவு நியூட்ரல் ஆக்சிஸ். அப்போ மீனிங் என்ன சொல்கிறாங்க டவு மேக்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் தி டவு நியூட்ரல் ஆக்சிஸ். அது எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. The tau max okay the rectangular beam depending upon the section also. So this point correct but generally ஓகேங்களா generally tau max is greater than the tau neutral axis அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரிங்களா. அப்போ பார்த்தா 2 செக்ஷன் இங்கே போயிடுது 2 செக்ஷன் கீழே வந்துடுது சரிங்களா. டிபெண்டிங் upon the section also correct but அவங்க என்ன செக்ஷன் கேட்டுக்கணும்னு பார்க்கணும். ஒருவேளை நமக்கு கொடுக்கல அப்படின்னா generally tau max is more அப்படின்லாம். இப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னா செக்ஷனை கொடுத்துட்டு shear stress diagram வரைங்கன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. இப்போ ரெக்டாங்குலர் செக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்போ SA ஓகேங்களா tau is equal to SA y bar I BW சரிங்களா. இது வந்து காமன் ஃபார்முலா ஓகேங்களா. SA y bar 1 minute SA this formula is SA y bar I BW okay 1 minute yes correct
SAOI bar I BW breadth of the web. Yes, okay. So இப்போ வந்து depending upon the breadth. அப்போ breadth வந்து பார்த்தீங்கன்னா shear stress tau inversely proportional to the breadth of the web. அக்செப்ட் தானே நமக்கு? ஓகேங்களா? ஏன்னா இன்வெர்ஸ்லி இப்போ பேசுகிற the ஃபார்முலா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது நமக்கு. இப்போ breadth இன்க்ரீஸ் ஆக shear stress குறையில இருப்பா. அதான் நம்ம கான்செப்ட். சரிங்களா? அப்போ டாப்பில் பாருங்கள், இங்கே வந்து டாப்பில் நமக்கு shear stress 0, பெரபாலிக் செக்ஷன் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? எஸ். அப்போ மேக்ஸிமம் மட்டும் நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகே. இப்போ இது ஐ செக்ஷனுக்கு வாங்க. ரெண்டாவது ஐ செக்ஷன் நான் போடுறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஐ செக்ஷன் வரைஞ்சாச்சு. அப்போ எங்கே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? ஸ்ட்ரெஸ் அதிகமாக சொல்லுங்கள். நியூட்ரல் ஆக்சிஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டிலும் நமக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், இது அப் டு திஸ் ஏரியா பாருங்கள், பிரெத் எப்படி இருக்குது நமக்கு? பிரெத் ஆஃப் தி சேனல் இஸ் மோர். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கரெக்டாக? இப்போ இது பாருங்கள், ஓகேங்களா? இதோட வித்து பாருங்கள், வித்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்போ என்ன இருக்கும் நமக்கு? இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். கரெக்டாக? எஸ், அதிகமாக இருக்கும். இப்படி வருது. அடுத்து மறுபடியும் அதிகமாகிடுச்சு. அப்படியே ரிவர்ஸாக போயிடுது மறுபடியும். அப்போ நமக்கு எப்படி நமக்கு வரும் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் ஃபைனலாக? இப்படி தான் நமக்கு வரும். சரியா? எஸ், நமக்கு இப்படி தான் வரும். திஸ் இஸ் தி ஃபைனல் ஸ்ட்ரெஸ் டயக்ராம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். சேம் டி செக்ஷனுக்கு என்ன வந்திருக்கும்? இது பாதியாக வந்திருக்கும் இதில். சரிங்களா? பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லீனியராக நமக்கு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது டி செக்ஷன் நம்ம எடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டி செக்ஷனுக்கு நமக்கு என்ன வரும்? திஸ் இப்படியே நமக்கு வரும். இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கும். சரிங்களா? ஸோ டி செக்ஷனுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, டி செக்ஷன் தான் நமக்கு பெஸ்ட் இன் டென்ஷன். வை? பிகாஸ் ஆஃப் இதோட லீனியர் ஸ்ட்ரெயின் நீங்கள் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயின் டயக்ராம் இங்கே போடுறேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து எபோ நியூட்ரல் ஆக்சிஸ் கம்ப்ரெஷனா, பிலோ நியூட்ரல் ஆக்சிஸ் டென்ஷனா. அப்போ நமக்கு டென்ஷன் எந்த ஏரியா அதிகமாக இருக்குது? டென்ஷன் ஏரியா அதிகமாக இருக்குது. ஸோ டென்ஷன் நமக்கு வந்து இட் இஸ் பெஸ்ட் செக்ஷன் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இன்னும் ஃப்ளாட் செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஃப்ளாட் செக்ஷனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே வரும்? இங்கே வரும். அப்போ D/2 போடும்போது அப்போ இதனோட ஏரியா பாருங்கள், D/2 பாதியே குறைஞ்சி போயிடுது. பட் இது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 mm அப்படின்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 mm போயிடும், கீழே 80 mm வரும். அப்போ டென்ஷன் ஏரியாஸ் மோர் இன் டி செக்ஷன். ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட்டு, ஸோ சில செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்களே நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக அதாவது இப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஹோல் சென்டரில் ஹோல் கொடுத்துருவாங்க. அப்போ இதனுடைய இது அப்படியே ஒன்றும் கிடையாது, இது அப்படியே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நமக்கு தான் ஆல்ரெடி கான்செப்ட் தெரியும் இல்லைங்களா? கான்செப்ட் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. என்ன சொல்கிறோம்? shear stress inversely proportional to breadth of the web. நான் இது ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறேன். அப்போ இது வரலும் breadth எப்படி இருக்குது? நமக்கு அதிகமாக இருக்குது கம்பேர் டு திஸ் ஒன். ஓகே, இங்கே தான் நீங்கள் பாதி ஹோல் போட்டோமே நம்ம. சரிங்களா? அப்போ இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், அதிகமாக இருக்குது. அப்போ கம்மியாக வரும். சரிங்களா? இப்போ சடனாக இந்த இடத்துல நமக்கு திக்னஸ் என்ன ஆச்சு? குறைஞ்சிருச்சு. அப்போ குறைஞ்சிச்சுன்னா நமக்கு என்ன வரும்? இப்படி போகும். சரிங்களா? எஸ். அப்போ மறுபடியும் கீழே பாருங்கள், கீழே இது போடும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஏரியா அதிகமாக இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும். திடீர்னு இந்த இடத்துல திக்னஸ் கம்மியாகிடுச்சு, இப்படி வந்துடும். அப்போ நமக்கு இப்படி நமக்கு வரும். ஓகேவா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். ஸோ இதுக்கு தெளிவாக வரையணும் அப்படின்னா டக்குன்னு அங்கே போயிடுச்சு. எஸ். ஸோ இதுக்கு வந்து தெளிவாக நமக்கு இப்படி தான் வரும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் டேரெக்டாக வந்து கேட்கலாம். ஓகேங்களா? இதே வேறு மாதிரி எப்படி கேட்கலாம்? இதே கொஸ்டினை இப்படி கூட கேட்கலாம். ஓகே, 1 minute. ஓகே, இப்படி வச்சுக்கோ. இதே கொஸ்டினை இப்படி கூட கேட்கலாம். அதாவது இந்த பக்கம் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா சேம் அதே மாதிரி தான். இப்போ திக்னஸ் பாருங்கள், இது அப்படியே ஐ செக்ஷன் தான், வேறு எதுவும் இல்லை. சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்தோன்னா என்னடா பிளேட்டில் சர்க்குலர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக பார்க்க மாதிரி பார்த்துடக்கூடாது. ஓகேங்களா? டிபெண்டிங் அப்பான் தி வித் ஆஃப் தி பீம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அப்படியே மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திக்னஸ் இஸ் லெஸ், shear stress இஸ் மோர். ஓகேங்களா? மறுபடியும் இந்த இடத்துல பாருங்கள் முடிஞ்சிருச்சு. சேம் அப்படியே நமக்கு வரும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், அடுத்து வந்து சேனல் செக்ஷன். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேனல் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு வரும்? இப்படி தான் நமக்கு வரும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் லீனியர் 1 பிகாஸ் ஆஃப் திஸ் அ கான்ஸ்டன்ட். தென் பேஸ்ட் ஆன் திஸ் த வெப் it will come like this. ஓகே, திஸ் இஸ் ஃபார் தி சேனல் செக்ஷன். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதை அப்படியே கேட்டுருவாங்க. எப்படி கேட்பாங்கன்னா 4 கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நமக்கு இல்லை. ஓகேவா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். அதாவது நம்ம அப்படியே நம்ம சிலபஸ் படி பார்க்குறோம், ப்ளஸ் அப்படியே நம்ம என்னென்ன நம்ம ஆர்டராக நம்ம என்னென்ன படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். வாட் இஸ் மை பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்? த நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் இன் தி பாடி. ஓகேங்களா? the principal plane is known as principal stress அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? principal plane, the shear stress 0, tau is equal to 0, the theta value is ஓகே, shear stress is 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா principal plane only the principal stress is acting, shear stress is 0. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ principal stress கண்டுபிடிக்க ஃபார்முலா சிக்மா 1 அண்ட் சிக்மா 2 கொடுத்துட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலா சிக்மா எக்ஸ் ப்ளஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் to the whole square plus tau square அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்ட்? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
is a principal plus or minus அப்படிங்கிறது principal stress 1 and the shear stress tau max is equal to under the square root of sigma x minus sigma y divided by 2 the whole square plus tau square. All otherwise நீங்கள் sigma 1 minus sigma 2 போட்டாலும் நமக்கு கரெக்ட் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின். இது என்னன்னா shear stress tau எங்க மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்பாங்க. 45 டிகிரியில் வந்து shear stress is maximum plane of obliquity shear failure அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, மேக்ஸிமம் shear stress. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ரெஸ் மட்டும், இது வந்து டபுள் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. அதாவது ஒரு பிளேனில் பிரின்சிபல் பிளேன் சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய் நமக்கு ஆக்ட் ஆகுது. சிக்மா எக்ஸ் திஸ் இஸ் சிக்மா ஒய் அப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ இங்கே சிங்கிள் பிளேன் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது, சிக்மா எக்ஸ் மட்டும் தான் நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா காஸ் ஸ்கொயர் டீட்டா. ஓகேங்களா, இது ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் இஸ் ஈக்குவல் டு டேஞ்சென்ஷியல் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை 2a சைன் டு டீட்டா. ஓகேங்களா, சிக்மா பை 2 சைன் டு டீட்டான்னு சொல்லலாம். அப்போ ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ் மேக்ஸிமம் அப்படிங்கும்போது ஷியர் நார்மல் ஸ்ட்ரெஸ் 0 ஆகுமா? ஆகாது. ஓகேங்களா, பட் நார்மல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம் அப்படிங்கும்போது ஷியர் ஸ்ட்ரெஸ் 0. நார்மல் ஸ்ட்ரெஸ் மேக்ஸிமம்னா டீட்டா வேல்யூ 0, சைன் 0 வேல்யூ 0. ஓகேங்களா, எஸ். டவ் மேக்ஸிமம் அப்படிங்கும்போது நார்மல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ என்னங்கன்னு கூட கேட்கலாம். டவ் மேக்ஸிமம் அப்படின்னா 45 டிகிரி, நார்மல் ஸ்ட்ரெஸ் போடுங்க, சைன் 45 நமக்கு என்னது சார்? காஸ் 45 1/√2. அப்போ சிக்மா பை 2 நமக்கு வந்துடும். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின்ப்பா. வாட் இஸ் தி நார்மல் ஸ்ட்ரெஸ் வேல்யூ த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த பிளேன்ருவாங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் இந்த பிளேன் ஒன்று நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் இந்த இது போட்டக்கூடாது. சரிங்களா, சிக்மா பை 2 போட்டாலும் நமக்கு கரெக்டு தான். ஓகேங்களா, எஸ் கரெக்ட். இங்கே வந்துச்சு பாருங்கள், சிக்மா பை 2 ஆன்சர் கரெக்டு தான். ஓகே, எஸ். நமக்கு இதில் ஒரு க்ளூவும் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிளேன் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஷியர் ஸ்டெப்னா 45 டிகிரி போட்டிங்களா, அப்போ சிக்மா பை 2 1/√2 1/√2 2ன்னு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் தெரியாமல் நான் இப்போ பி பை சிக்மா பை 2னே போட்டேன், அவங்க நான் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் கேட்டாங்க, பி பை 2 சிக்மா பை 2னே போட்டேன் அப்படின்னா அதுவும் கரெக்டாக தான் நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, பட் ஆனால் கொஸ்டின் நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகே, இது சிங்கிளாக இருக்கும்போது ஓகே, இது டபுளாக இருந்தால் நமக்கு ஆன்சர் வராது. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெயினில் அடுத்து வந்து பிரின்சிபல் பிளேன் நம்ம என்னென்னு படித்தோம். ஓகேங்களா, பிரின்சிபல் பிளேன்னா ஒன்லி மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் 0, நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்டிங் ஆன் தி பிளேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ், அந்த மோர் சர்க்கிள். ஓகேங்களா, மோர் சர்க்கிள் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மோர் சர்க்கிள் அப்படிங்கும்போது இஸ் அ பாயிண்ட் ஆஃப் சிக்மா 1, திஸ் இஸ் த பாயிண்ட் ஆஃப் சிக்மா 2, த சென்டர் ஆஃப் தி மோர் சர்க்கிள், ஆவரேஜ் ஆஃப் திஸ் ஒன் சிக்மா 1 plus சிக்மா 2 divided by 2, the maximum shear stress tau max is equal to the radius of the Mohr circle சொல்லுவோம். What is the radius of Mohr circle? Under the square root of sigma x minus sigma 1 divided by 2 the whole square plus tau square அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, எஸ். ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. அப்போ இந்த மோர் சர்க்கிள் டயக்ராம் கூட கேட்கலாம். சரிங்களா, அப்போ இந்த இன்சைடு இது அப்படின்னா இது வந்து பியூர் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, பியூர் டென்ஷன். அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா, இது வந்து பியூர் ஷியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, பியூர் ஷியர். ஓகேங்களா, மேட்ச் வித் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி சர்க்கிள் பொசிஷன் இப்படி நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டென்ஷன் ஏரியாவில் அதிகமாக இருக்கும், அப்போ ஷியர் வித் டென்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே இந்த பக்கம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா ஷியர் வித் கம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா, டிபெண்டிங் அப்பான் தி சர்க்கிள் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷருக்கு ஓகேங்களா சென்டர் ஆஃப் தி ஓகேங்களா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கும்போது மோர் சர்க்கிள் ஃபால் இன் அட் சென்டர் அப்படின்றோம். அப்போ ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் அப்படிங்கும்போது நமக்கு என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் 0, பியூர் ஷியர் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப கொஸ்டின் பார்த்து இதை நான் தனியாக போட்டுறேங்கண்ணா. ஓகே, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் மீன்ஸ் வாட்? The pressure is acting on the all the directions are the equal forces அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, this is correct. ஸோ இப்போ what is the shear stress? Tau is equal to sigma 1 minus sigma 2 divided by 2, correct? So it is a compression all minus sigma 1, it is also already minus, so minus already plus side divided by 2 0. அப்போ tau ஓட வேல்யூ எங்களுக்கு 0 ஆகும். tau max வேல்யூ 0 எங்களுக்கு. அப்போ பாருங்க, it is a compression, so sigma 1 is a compression, again sigma 2 is here. So finally you draw this one, this is the pure shear அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, this is a pure shear அப்படின்னு நம்ம சொல்கிறோம். at a point அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, ஒன் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, the Mohr circle reduce at a point hydrostatic loading 0 shear அப்படின்னு சொல்கிறோம். in case of pure shear center fall in the origin அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, எஸ் நோட். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதே ஸ்ட்ரெயின் வேல்யூ அப்படின்னா நமக்கு ரேடியஸ் ஆஃப் தி மோர் ஸ்ட்ரெயின் அப்படிங்கும்போது ஆஃப் ஆஃப் தி மோர் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ரேடியஸ் ஆஃப் தி மோர்சன் அப்படின்னு அதாவது பை xy இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு சொல்கிறோம், பை xy தான் நமக்கு ஸ்ட்ரெயின். அப்போது பை xy டிவைட் பை 2 தான் நமக்கு டவு மேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஆஃப் ஆஃப் தி ஷியர் ஸ்ட்ரெயின் தான் நமக்கு என்ன சொல்கிறோம், ரேடியஸ் ஆஃப் தி மோர் ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, அதாவது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது டிஃபரன்ஸ் ஆஃப் தி பிரின்சிபல் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் டிவைட் பை 2, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் அப்படின்றது சிக்மா எக்ஸ் ஓகே எப்சிலான் எக்ஸ் எப்சிலான் ஒய் மட்டும் நமக்கு ஷியர் ஸ்ட்ரெயின். இதுதான் நமக்கு ரேடியஸ் ஆஃப் தி மோர் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா m/i ஈக்குவல் டு
ஓகே, இன்வெர்ஸ் ஃபார்முலா m/i ஈக்குவல் டு E/r இஸ் ஈக்குவல் டு சிக்மா b/y. இதிலேருந்து என்னப்பா கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த பெண்டிங் மொமெண்ட் கொடுத்துட்டு ஐ கொடுத்துட்டு இ கொடுத்துட்டு ஆரோட வேல்யூ கண்டுபிடின்னு சொல்லலாம். இல்லை லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராட் இருக்குது, இது நாங்கள் வந்து 2 மீட்டருக்கு நாங்கள் அப்படியே பெண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதனோட பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம். இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் வச்சுட்டு m is equal to சிக்மா b இன்டூ இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கேட்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கான்செப்ட் இது. ஓகேங்களா? அசம்ஷன் என்ன கூட கேட்கலாம். ஆர்க் ஆஃப் சர்க்கிள் நமக்கு வரும். ஓகேங்களா? அப்போ பெண்டிங் நமக்கு இருக்குது. ஒரு பீமில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லோட் ஆக்ட் ஆகுது, இது நமக்கு வந்து பெண்ட் ஆகுது. அப்படிங்கும்போது நமக்கு இது டெல்டா. அப்போ நமக்கு இன்னும் டெல்டா ஸ்கொயர்டு பை எல் ஸ்கொயர்டு பை 8r சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா சால்வ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நமக்கு டெல்டா இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்டு பை 8r அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஷின் கேட்கலாம். சரிங்களா? எஸ், சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷனை பொறுத்தவரைக்கும் m/i ஈக்குவல் டு E/r ஈக்குவல் டு சிக்மா b/y. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஃபெயிலியர். ஓகேங்களா? தியரி ஆஃப் ஃபெயிலியர் நம்ம என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா? வாட் இஸ் த தியரி ஆஃப் ஃபெயிலியர்? த மெட்டீரியல், ஓகேங்களா, த மெட்டீரியல் ஸ்ட்ரெஸ், மெட்டீரியல் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் இஸ் பிலாங், ஓகே, மெட்டீரியல் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் இஸ் கிரேட்டர் தென் தி டிசைன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அவாய்ட் இட் வில் மேக் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மெட்டீரியலோட ஈல்டு ஸ்ட்ரெஸ் வந்து எங்களுக்கு 250 வச்சுக்கோங்க. ஈல்டு ஸ்ட்ரெஸ் எங்கள் ஆக்சுவல் ஸ்ட்ரெஸ் வந்து 315 வந்துருச்சு. அப்போ மெட்டீரியல் பாசிபிள் டு ஃபெயிலியர். திஸ் இஸ் தியரி ஆஃப் ஃபெயிலியர், ஸ்டடி ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெட்டீரியல், ஸ்ட்ரென்த் ஆஃப் தி இனர்ஷியா ஆஃப் தி மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஓகேங்களா? பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி யார் ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி? ராங்கைன்ஸ் தியரி நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ராங்கைன்ஸ் தியரி. அடுத்து வந்து பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. யார் ஒரு ஸ்ட்ரெயின் தியரி? எஸ்டி வென்னன் தியரின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? எஸ்டி வென்னன் தியரி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வென் அண்ட் தியரி. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். எஸ்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி யாரோ தியரின்னு கேட்பாங்க. யாருக்கு ஒரு சூட்டபிள்? இவர் பிசிசிக்கு சூட்டபிள். ஓகேங்க, பிரிட்டில் மெட்டீரியல் சூட்டபிள். இவர் யாருக்கு சூட்டபிள்? ஆர்சிசிக்கு சூட்டபிள். பிரின்சிபல் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி. ஓகேங்களா? ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி இவர் யார் சூட்டபிள்? டக்டைல் மெட்டீரியலுக்கு சூட்டபிள். ஓகேங்களா? அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன? சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைட் பை 2. அப்போ இவருடைய ஃபார்முலா என்ன? சிக்மா 1 டிவைட் பை இ மைனஸ் மியூ இன்டூ சிக்மா 2 டிவைட் பை இ மைனஸ் மியூ இன்டூ சிக்மா 3 டிவைட் பை இ. சரிங்களா? இதை நீங்கள் அப்படியே நான் சொல்ல நீங்கள் அப்படியே படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே நீங்களும் சொல்லிகிட்டே வந்துடணும். சரிங்களா? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா 1. ஓகேங்களா? சிக்மா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிக்மா டு அவாய்ட் தி ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா தியரி. ஓகேங்களா? கஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா தியரியா வான் மிஸ்ஸஸ் ஹென்கி தியரி. ஓகேங்களா? கஸ்ட் அண்ட் GUST. ஓகே, கஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா தியரி வந்து பார்த்தீங்கன்னா வான் மிஸ்ஸஸ் ஹென்கி தியரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா தியரி, சாரி பிரின்சிபல் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் தியரி கஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோகனல் ஷேப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆக்டோகனல், ஓகேங்களா, ஆக்டோகனல் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிட்டிஸ் எபிமோல பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? ராம்பஸ் நமக்கு வரும். டைமண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்திருப்போம். சரிங்களா? எஸ், டைமண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இதனுடைய ஸ்ட்ரெயின். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டில் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கான்செப்ட். ஏன்னா இதை கொடுத்துட்டு டேரெக்டாக நீங்கள் மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்கலாம். கஸ்ட் அண்ட் ட்ரெஸ்கா தியரி வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி, வான் மிஸ்ஸஸ் ஹென்கி தியரி வந்து டிஸ்டார்ஷன் தியரி ஆர் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரின்னு சொல்லுவோம். வான் மிஸ்ஸஸ் ஹென்கி தியரி. ஓகேங்களா? வான் மிஸ்ஸஸ் அண்ட் ஹென்கி தியரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் தியரி, பிளேட் தியரி அண்டு ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. அடுத்து வந்து ஹெய்க் தியரி. ஓகேங்களா? ஹெய்க் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி. இதெல்லாம் நீங்கள் சும்மா அப்படியே ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். ஓகே, ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் ஃபெயிலியர் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி பீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த பீம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நமக்கு. ஓகேங்களா? டெல்டா ஆஃப் பீம். ஓகேங்களா? ஸோ டெல்டா ஆஃப் பீம் பேஸ்ட் ஆன் தி ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ. ஓகேங்களா? அண்டு திக்னஸ் ஆஃப் தி வெப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். டெப்த் டு திக்னஸ் ஆஃப் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில். ஓகேங்களா? பட் ஆனால் காங்கிரீட் வந்து ஸ்பேன் டு டெப்த் ரேஷியோ. அப்போ இதில் என்னென்ன மெத்தட் இருக்குது? நீங்கள் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது? அந்த மாதிரி கொஸ்டின் கூட கேட்கலாம். கான்ஜுகேட் பீம் மெத்தட் யாருக்கு சூட்டபிள்? அவர் எல்லாருக்குமே சூட்டபிள் எங்களுக்கு. சரிங்களா? பிரிஸ்மேட்டிக் பீமுக்கு சூட்டபிள், நான் பிரிஸ்மேட்டிக் பீமுக்கு சூட்டபிள், ஹிஞ்ச் இருந்தாலும் சூட்டபிள். ஓகேங்களா? எல்லாருக்குமே சூட்டபிள். இப்போ இதில் நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு கேண்டிலீவரில் உள்ள பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். டிஃப்ளெக்ஷன் நீங்கள் படிச்சு வச்சுக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு WL3 ஸ்லோப் வந்து WL²/2EI. இதே டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம பாயிண்ட் லோடுக்கு WL3/3EI. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா WL²/2EI. ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்லோப் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதே UDL ஆக்ட் ஆச்சுன்னா WL/4/8EI டிபெண்டிங் அப்பான் தி லோட். L3 போட்டாலும் சரி, L8 போட்டாலும் சரி, அண்டு WL3/6EI அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு அண்டு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா WL3/48EI அண்டு WL²/16EI.
யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆக்டிவ்னா WL/4/5/384 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா WL3/24EI ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்கப்பா, வேறு எதுவும் தேவையில்லை. அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மொமெண்டேரியம் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. மொமெண்டேரியம் மெத்தட் அந்த கான்ஜுகேட் பீம் எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஒன்றும் கிடையாது, கான்ஜுகேட் பீம் மெத்தட் அப்படின்னா மொமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், மொமெண்ட் கொடுத்தா இந்த மாதிரி டஃப்பான சம்முக்கு தான் நீங்கள் அதை போய் யூஸ் பண்ணணும். நீங்கள் எடுத்துக்கிட்டு பாயிண்ட் லோடு ஆக்ட் அதை போய் நான் மொமெண்ட் ஏரியா மெத்தடில் போடுறேன் அப்படின்னா பெண்டிங் டயக்ராம் வந்து யூனிஃபார்ம் வேரிங் லோடு வந்துடும். இதில் பெண்டிங் டயக்ராம் கண்டுபிடிக்க நமக்கு சிரமம் சரிங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மெத்தடுக்கு என்னென்ன அப்படின்றது ஒரு டைம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, அதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. இதே ஃபிக்ஸ்டு பீம் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆக்சுவலாக 1/5 ஆஃப் திஸ் வேல்யூ நமக்கு வரும். பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னா 1/4 ஆஃப் திஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்ல வரணும் சரிங்களா. எஸ், ஃபிக்ஸ்டு பீம் அப்படிங்கும்போது போத் எண்டில் ஸ்லோப் நமக்கு 0, அதையும் நாம் வச்சுக்கணும். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் அண்ட் ஷியர் ஃபோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர் விசல்ஸ் நம்ம வரும் சரிங்களா. என்ன வரும், நம்ம ப்ரெஷர் விசல்ஸ் ஓகேங்களா, ப்ரெஷர் விசல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரெஷர் விசல்ஸில் ஹூப் டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு BD/2T ஓகேங்களா. ஹூப் டென்ஷன் லாஞ்சிடியூனல் டென்ஷன் அப்படிங்கும்போது BD/2T/4T அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரெண்டுக்கும் ரேஷியோ என்னன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா. ஹூப் டென்ஷனுக்கும் ஹூப் ஸ்ட்ரெஸ் அண்ட் லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா. ஹூப் ஸ்ட்ரெஸ் அண்ட் லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெஸ் ரெண்டுக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்கலாம் ஓகேங்களா. தின் விசல்னா என்ன, திக் விசல்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம் சரிங்களா. தின் விசல்னா என்ன, திக் விசல் அப்படின்னு கூட கேட்கலாம். அதாவது தின் சிலிண்டர் திக் சிலிண்டர்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. தின் சிலிண்டர் அப்படின்னா திக்னஸ் ஆஃப் தி சிலிண்டர் ஓகே லெஸ் தென் தி இன்டர்னல் டயாமீட்டர் /20. சில புக்கில் நான் தான் லாஸ்ட் டைம் சொன்னீங்களா 15 கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த புக் வந்து ராஜ்புட் புக்கில் இருக்குது சரிங்களா. யாராச்சும் கேட்டாங்கன்னா அடுத்து நம்ம கொஸ்டின் கொடுப்போம் இல்லைங்களா, அவங்க கேட்பாங்க இல்லைங்களா இதெல்லாம் கரெக்டானு சொல்லிட்டு கீழே செக் பண்ணி சொல்லுங்கள், நமக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களே. அப்போ திக்னஸ் டயாமீட்டர் ஆஃப் தி திக்னஸ் லெஸ் தென் ஓகேங்களா, லெஸ் தென் தி இன்டர்னல் டயாமீட்டர் /20 அப்படின்னா இது வந்து தின் சிலிண்டர். இப்போது greater than or equal to இன்டர்னல் டயாமீட்டர் /20 அப்படின்னா இது திக் சிலிண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த தின் சிலிண்டர் எப்படி நம்ம ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவோம், தின் சிலிண்டர் ஒயர் வைண்டிங் பண்ணுவோம், திக் சிலிண்டர் ஓகேங்களா. தின் சிலிண்டருக்கு ஒயர் வைண்டிங் பண்ணணும், திக் சிலிண்டருக்கு காம்பவுண்டிங் பண்ணணும். ஏன் அந்த கொஸ்டின் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இதுவுமே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்டு விட்டுருவாங்க சரிங்களா. காம்பவுண்டிங்னா ஒரு சிலிண்டருக்குள்ள இன்னொரு சிலிண்டர் அப்படியே உள்ள புகுத்துறது ஓகேங்களா. எஸ், ஹீட் பண்ணலாம், ஃபோர்ஜிங் பண்ணலாம், என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் ஓகேங்களா. அப்போ இதனுடைய திக் சிலிண்டருக்கு ஸ்ட்ரெஸ் எப்படி நமக்கு யூனிஃபார்மாக இருக்கும் ஓகேங்களா. தின் சிலிண்டருக்கு தின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து யூனிஃபார்ம், திக் சிலிண்டருக்கு எப்படின்னா ஹைபர்பாலிக்காக வேரி ஆகும். இந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம்ப்பா சரிங்களா. இது உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி ஓகேங்களா. இது எல்லாம் உங்களுக்கு எப்படி ஆகும், ஹைபர்பாலிக்காக உங்களுக்கு வேரி ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பியர் ஓகேங்களா. ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியரும் உங்களுக்கு ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு ஒன்று தான் PD/4T ஓகேங்களா. ஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஹூப் ஸ்ட்ரெஸ் தான் நமக்கு ஓகேங்களா. ஹூப் ஸ்ட்ரெஸ் PD/4T அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அதனோட ஸ்ட்ரெயின் வேல்யூலாம் பார்த்துக்கோங்க, அதையும் கேட்பாங்க சரிங்களா. அப்போ லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஓகே. லாஞ்சிடியூனல் ஸ்ட்ரெயின் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அந்த டைம் பார்த்துக்கோங்க. PD/4T 1 - 2 μ அந்த கொஸ்டின் ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திக் சிலிண்டருக்கு என்ன தியரிங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. திக் சிலிண்டர் யூஸ்டு ஃபார் லாமிஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, திக் சிலிண்டர் அனலைஸ்டு ஃபார் திக் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாமிஸ் ஈக்குவேஷன் ஓகேங்களா. LAMES ஓகேங்களா, லாமிஸ் ஈக்குவேஷன் ஓகேங்க. திக் சிலிண்டராக இருக்கட்டும், திக் ஸ்பியராக இருக்கட்டும் ஓகேங்களா. திக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டியர்ஸ் வேரிங் ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ் இஸ் வேரிடு ஃபார் ஹைபர்பாலிக்லி அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஷன் ஆஃப் தி ஷாஃப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னு மட்டும் சொல்லி அதை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ டார்ஷன் ஆஃப் தி ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா T/J டார்ஷனல் ஈக்குவேஷன், சிம்பிள் டார்ஷனல் ஈக்குவேஷன் T/J இஸ் ஈக்குவல் டு τ/R இஸ் ஈக்குவல் டு GT/L okay, yes. So for T for torsion, J for polar moment of inertia, shear stress, radius, shear modulus, angle of twist, length. Okay, yes. So இப்போ இதில் வந்து டேரெக்டாக கொஸ்டின் எப்படி கேட்கணும்னா J என்னென்ன கொஸ்டின் போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் சர்க்குலர் செக்ஷனுக்கு டேரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா. J/Rனா போலார் மாடுலஸ், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்கப்பா. போலார் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவோம், போலார் மாடுலஸ் ஓகேங்களா. போலார் மாடுலஸோட யூனிட் என்னன்னு கேட்பாங்க. நீங்கள் டேரெக்டாக மாடுலஸ் வந்துருக்குதா kN/m² போட்டுருக்கூடாது. J ஃபார் வாட், mm⁴, R ஃபார் திஸ் மீட்டர், அப்போ மீட்டர் கியூப் தான் நமக்கு. செக்ஷன் மாடுலஸ் மாதிரி இது போலார் மாடுலஸ் சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். அடுத்து இந்த டார்ஷன்லேருந்து வேறு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஷியர் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஓகேங்களா. τ இஸ் ஈக்குவல் டு 16D/πd³ இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஹாலோ செக்ஷனுக்கும் சரி ப்ளஸ் டார்ஷனல் ஆலோசனை ப்ளஸ் சாலிட் செக்ஷனுக்கும் சரி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. கம்பல்சரி இருந்து கேட்பாங்க. நீங்கள் இதெல்லாம் எதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேக்கு என்ன ஃபார்முலா, ஆருக்கு என்ன ஃபார்முலா ஓகேங்களா.
ஹாலோ செக்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஆரோட வேலை எப்பவுமே அவுட்டர் டயாமீட்டர் /2 நீங்கள் எடுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஸ்ட்ரெயின் எனர்ஜி U is equal to ½ into டார்க் into θ. அந்த இடத்துல எனர்ஜி நம்ம இதில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து P, ஸோ அதனால் டிஃப்ளெக்ஷன் என்ன, இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுறது டார்க்கில் வரக்கூடிய ரொட்டேஷன் என்ன, ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட். ஓகேங்களா? அது நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? எஸ். அப்போ அந்த ஆலோ செக்ஷனுக்கும் ஸ்ட்ரெயின் எனர்ஜி சாலிட் செக்ஷனுக்கு இந்த கம்பல்சரி இந்த கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. கேபிட்டல் D² + ஸ்மால் d² டிவைடட் பை கேபிட்டல் D². ஓகேங்களா? கரெக்டாக? எஸ், கரெக்ட். ஸோ இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர். ஓகேங்களா? பவர், இந்த கொஸ்டின் நம்பர் பவர் P is equal to 2 pi nt divided by 60. இந்த கொஸ்டின் கம்பல்சரி கேட்குறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பவர் P equal to 2 pi nt divided by 60. டார்க் கொடுத்துட்டோ இல்லை பவர் கொடுத்துட்டோ ஏதோ ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பவரோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல் பர் செகண்ட்ஸ். ஓகேங்களா? வாட்னு நம்ம சொல்லலாம், வாட்ஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸ், இது எல்லாமே ஒன்று தான். ஜூல் பர் செகண்ட்ஸில் ஒன்று தான், வாட்ஸில் ஒன்று தான், நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸ் ஒன்று தான். வாட்ஸ் எதில் கேட்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, இங்கே எழுதிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவலண்ட் டார்க். ஓகேங்களா? ஈக்குவலண்ட் டார்க். ஓகேங்களா? ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஈக்குவலண்ட் டார்க் அப்படிங்கும்போது டவு மேக்ஸ் ரெண்டு ஈக்குவல் பண்ணுறீங்க. பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸையும், ஓகேங்களா, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸையும் பெண்டிங் மூமெண்ட்னால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஷேர்னால வரக்கூடிய ரெண்டு ஈக்குவல் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட்னு வச்சுக்கோங்க. அப்போ ஈக்குவலண்ட் மூமெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு பெண்டிங் மூமெண்ட் நமக்கு என்ன வரும்? ½ into, ஓகேங்களா, ½ into m plus that is square root of m² plus t². சரிங்களா? நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, எஸ். நீங்கள் கண்டுபிடிச்சி, அதாவது அந்த இடத்துல சிக்மா இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோம், m இஸ் ஈக்குவல் டு சிக்மா b இன்ட்டு இஜட்னு போடுறோமா? கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல டார்க் ஈக்குவல் டு வாட்? டார்க்னா வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் நமக்கு என்ன, ரெண்டு ஈக்குவல் பண்ணிங்கனாவே போதும், ஆன்சர் இதுக்கு வந்துடும் நமக்கு. ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவர். ஓகே, இந்த பவர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி கொடுத்து கேட்டுருவாங்க. ஹார்ஸ் பவர் 1 HP is equal to 0.75 kW அப்படின்னு கூட எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ 1 HP is equal to 0.75 kW. இப்போ கிலோவாட்ஸில் கொடுத்துட்டாங்க. 1 kW is equal to 3/4. ஓகேங்களா? அதாவது 3/4 4/3 எழுதுவீங்க. கரெக்டாக? 4/3 ஆஃப் HP அப்படின்னு எழுதலாம். எனக்கு வந்து கிலோவாட்ஸ் வந்து ஹெச்பிக்கு சொல்லுங்கள். அப்போ 4/3 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச்பி வந்து கன்வெர்ட் ஆயிரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் சென்டர். ஓகேங்களா? ஷியர் சென்டர். ஸோ வாட் இஸ் மை ஷியர் சென்டர்? Total force acting at the particular point or passing through in the point is known as shear center without torsion அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இட் இஸ் சிமெட்ரிக் ஆக்சிஸில் நமக்கு வந்து இந்த ஃபார்ம் ஆகும். இது நம்மளோட ஷியர் சென்டர். சியர் சென்டர்லாம் என்னன்னு கேட்க மாட்டாங்க. சரிங்களா? சியர் சென்டர் ட்விஸ்டிங் ஆக்ட் ஆகுமா? டார்ஷன் இருக்குமா? இருக்காது. பெண்டிங் மூமெண்ட் இருக்குமா? இருக்கும். ஷியர் ஃபோர்ஸ் இருக்குமா? இருக்கும். பெண்டிங் கம்ப்ரெஷன் இருக்கும். டென்ஷன் இருக்கும். என்ன இருக்காது? டார்ஷன் மட்டும் எங்களுக்கு 0. டார்ஷன் இஸ் 0 அட் ஷியர் சென்டர். இன்னொரு சொல்லுவாங்க சென்டர் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் ஃப்ளக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டார்ஷன் இஸ் 0. அப்போ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எங்களுக்கு ஷியர் சென்டர் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஒரு டி செக்ஷன் ஆக்ஸ் ஆஃப் சிமெட்ரிக், இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷியர் சென்டர். ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள். ஓகேங்களா? ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஆக்ஸ் ஆஃப் சிமெட்ரிக், இதுதான் என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஷியர் சென்டர் அப்படின்னு சொன்னால் இது ஒரு சேனல் செக்ஷன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வரும். பிகாஸ் ஆஃப் திஸ் பாசிபிள் டு டார்ஷன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஷன் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? செமி சர்க்குலர் செக்ஷன். ஓகேங்களா? செமி சர்க்குலர் செக்ஷன் அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஏரியா. ஸோ அவுட் ஆஃப் E = 2R ஐ திங்க். ஓப்பன் ஸ்லிட் தான் E = 2R. இது 4R / π. ஓகேங்களா? 1.27Rன்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஓகே, செமி சர்க்குலர் ஓப்பன் ஸ்லிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சர்க்குலர் செக்ஷன் ஓப்பன் ஸ்லிட், சின்னதாக ஒரு ஓப்பன் வச்சிருக்காங்க. அப்போ இதுவும் நமக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான் நமக்கு வரும். E = 2R அப்படின்னு நமக்கு வரும். E = 2R அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின்ப்பா. இதில் வந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் இறக்குவாங்க. ஓகே, எஸ். நெக்ஸ்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் காலம். தியரி ஆஃப் காலத்தில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குது நமக்கு? டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் காலத்தில் வந்து காம்போசிட் ஒன்று இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன். தியரி ஆஃப் காலம் முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? Theory of column. So the theory of column is based on the Euler's formula. What is the Euler's formula? Critical critical load pi² E I minimum. Word ரொம்ப முக்கியம். E² I minimum divided by L². ஓகேங்களா? இது வந்து both end fixed அந்த கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா? both end one end fixed, other end வந்து ஃப்ரீன்னு கேட்கலாம். ஓகேங்களா? both end வந்து பார்த்தீங்கன்னா ஹிஞ்ச்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா? one end fixed, ஓகேங்களா? அதை 2 ஹிஞ்ச்டு இந்த கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா? எஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து கேட்கலாம். இப்போ இதுக்கு ரேஷியோ கேட்கலாம். ஓகேங்களா? எப்படின்னா போத் நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? மேட்ச் தி ஃபாலோவிங்கில் எஃபெக்டிவ் லென்த் சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எனக்கு ஹிஞ்சாக இருந்துச்சு, நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக மாறிட்டேன். அப்போ எத்தனை டைம் லோடு எங்களுக்கு அதிகமாக எடுத்துக்குது, அந்த மாதிரிலாம் கேட்கலாம். சரிங்களா? அப்போ 2க்கும் ரேஷியோ போட்டு கண்டுபிடிச்சிருங்க, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா?
அடுத்து வந்து Rankins ஃபார்முலால இந்த வச்சுங்க 1 divided by PR Rankins load is equal to 1 divided by P critical load plus 1 divided by Euler's formula. ஓகே Euler's load. ஸோ இந்த டேரெக்டாக கிரிட்டிக்கல் லோடு என்ன கொடுத்துருவாங்க Euler's load கொடுத்து காஸ் மல்டிப்ளை பண்ணி இதனுடைய வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த சம் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம், அந்த பேசிக் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ், தியரி ஆஃப் காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இந்த லாங் காலம் ஷார்ட் காலம் இஸ் காமன். நீங்கள் எல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் லாங் காலம் அதே தான், ஷார்ட் காலம் வந்து நமக்கு அதே தான். லாம்டா வேல்யூ கிரேட்டர் தென் 12 அப்படின்னு லாங் காலம், லாம்டா வேல்யூ லெஸ் தென் 12 அப்படின்னு நமக்கு ஷார்ட் காலம். ஆர்சிஸில் மட்டும் 40 நமக்கு வரும், லாங் காலத்துக்கு 40 சொல்லுவோம், லெஸ் தென் 40 ஷார்ட் காலம் நம்ம சொல்லியிருப்போம் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் நம்ம படிக்கும்போது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த தியரி ஆஃப் காலம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கர்ன் ஏரியா, கோர் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? கோர் ஏரியா, வாட் இஸ் மை கோர் ஏரியா அண்ட் கர்ன் ஏரியா, எனி ஐடியா? ஸோ ஃபார் தி டென்ஷன் இஸ் 0. ஓகேங்களா? டென்ஷன் நமக்கு எங்கே 0 ஆகுதோ அதுக்கு பேர் தான் கோன் ஏரியா, கர்ன் ஏரியா அப்படின்னு நான் சொன்னோம். P/A PE divided by Z or M/Z is equal to 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். டோட்டல் டென்ஷன் ஃபோர்ஸ் equal to 0. அப்போ இதில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா எசன்ட்ரிசிட்டி இஸ் equal to Z B/6 நமக்கு வரும். சரிங்களா? B/6 or D/6. அப்போ இது வந்து கோர் 2 times of eccentricity is equal to core area. அப்போ B/3 and D/3. அப்போ இந்த கோர் ஏரியா கர்ன் ஏரியாவோட ஷேப் என்னன்னு கேட்கலாம். ரெக்டாங்கிள் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் அப்படின்னு நமக்கு வரும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கொயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்கொயரே தான். ஐ செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐ செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு எங்களுக்கு, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்ப்பா. சரிங்களா? எந்த ஒரு சப்ஜெக்ட்னா இது எதுவுமே நம்ம விடலை, அது எல்லாமே நான் கொஷின் எல்லாமே எடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு டைமண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து சர்க்குலருக்கு எங்களுக்கு வந்து சர்க்குலர் தான் சார், அது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. D/8 எங்களுக்கு வரும் எசன்ட்ரிசிட்டி. கோர் ஏரியா வந்து D/4 நமக்கு வரும். அதே வந்து ஹாலோ செக்ஷனாக கேபிட்டல் D² ப்ளஸ் ஸ்மால் D² டிவைடட் பை 8D நமக்கு வரும், கேபிட்டல் டி இந்த இடத்துல. சரிங்களா? கேபிட்டல் டி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எஸ். ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து என்னப்பா, ஸ்ப்ரிங்கா? ஓகே, எஸ். ஸ்ப்ரிங்குக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரிங் முடிச்சிருவோம். காம்போசிட் லாஸ்ட்டாக போகலாம், அது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸ்ப்ரிங் தான் நமக்கு லாஸ்ட் டாபிக். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் காம்போசிட். ஓகே, எஸ். ஸோ ஸ்ப்ரிங், ஓகே, நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங் வந்து க்ளோஸ்டு காயில் ஸ்ப்ரிங் தான் நம்ம சொல்கிறோம். ஓப்பன் ஸ்காயில் ஸ்ப்ரிங்னா என்ன, த ஆங்கிள் வேல்யூ டீட்டா வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 10 அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஸ்காயில் ஸ்ப்ரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டீட்டா வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10 அப்படின்னு நமக்கு வந்து க்ளோஸ்டு ஸ்காயில் ஸ்ப்ரிங் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். ஸோ இப்போ இந்த க்ளோஸ்டு ஸ்காயில் ஸ்ப்ரிங்கில் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட், ஆக்சியல் ஃபோர்ஸ் எங்களுக்கு ஆக்ட் ஆகும், அதுக்கப்புறம் டார்ஷன் நமக்கு ஆக்ட் ஆகும். அப்போ P × R is equal to, ஓகேங்களா? அப்போ ஒரு க்ளோஸ்டு ஸ்காயில் ஸ்ப்ரிங் இருக்குது. ஓகே, இது வந்து ஃபோர்ஸ் P × R. அப்போ டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. சரிங்களா? அப்போ இதில் என்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஸ்ப்ரிங் கொஷினில் ஜென்ரலாக வந்து கேட்குறது அந்த ஃபார்முலா தான். என்ன அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு 64 ஒமேகா ஆர் கியூப் மீன்ஸ் லோடு, சாரி ஆர் கியூப் அப்படி நான் வச்சுட்டேன். ஒமேகா நான் 64 ஒமேகா ஆர் கியூப் n டிவைடட் பை GD/4. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாவோட கொஷின். ஸ்ட்ரெயின் எனர்ஜி வேணும். வாட் இஸ் ஸ்ட்ரெயின் எனர்ஜி? ஆஃப் இன்ட்டு டார்க் இன்ட்டு டீட்டா. கரெக்டாக? பிகாஸ் ஆஃப் இங்கே நம்ம ஆக்ட் ஆகுது இந்த க்ளோஸ்டு காயில் ஸ்ப்ரிங்கில் அப்படின்னா டார்ஷன் ஃபோர்ஸும் ஆக்சியல் ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஓப்பன் காயில் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் அண்ட் டார்ஷன் நமக்கு ஆக்ட் ஆகும். சரிங்களா? எஸ், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, எஸ். அப்போ டார்ஷன் என்னப்பா? P × R. கரெக்டாக? எஸ். அப்போ இந்த டீட்டா வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? டீட்டா வேல்யூ தான் எனக்கு வேணுமே. அப்போ டீட்டா அப்படின்றது இதனுடைய பார்ஷியல் டெரிவேஷன் நம்ம பண்ணிக்கலாமா? பண்ணும்போது நமக்கு வந்து எடுத்தீங்க அப்படின்னா U is equal to 32 ஒமேகா ஸ்கொயர் R³ n GD/4 அப்படின்னா. இல்லை இதை நீங்கள் ∂U/∂P பண்ணீங்க அப்படின்னா, லோடை பொறுத்து பண்ணிங்கன்னா ஒமேகா ஸ்கொயர் தான், அதாவது இந்த ஒமேகா தான் நமக்கு லோடு நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஸ்கொயர் நமக்கு வந்துடும், இங்கே 2 வருதுன்னா 64 நமக்கு வந்துடும். இதில் வந்து கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், ஓகே, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதிகம் பண்ணிடுறேன் நான், அப்போ எனக்கு டெல்டா எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் காயில், டின்றது டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி காயில், இதுதான் ரேடியஸ் ஆஃப் தி காயில். ஓகேங்களா? இதுதான் நமக்கு ரேடியஸ் ஆஃப் தி காயில். இந்த டின்றது டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர். ஒரு இது இருக்கு இல்லைங்களா, இது ஒரு சுற்று இருக்குதா? ஓகேங்களா? இது ஒரு சுற்று இருக்கா? இதுதான் டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர். ஒரு கம்பியோட டயாமீட்டர் தான் நமக்கு வந்து D அப்படின்னு சொல்கிறோம். ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் காயில். கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. அங்கே நீங்கள் வந்து டின்றது டயாமீட்டர் ஆஃப் காயிலாக இருக்குமோ, ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் காயிலாக இருக்குமோ, அங்கே கன்ஃபியூஷன். D ஃபார் டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர், R ஃபார் ரேடியஸ் ஆஃப் தி காயில். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க the radius of the coil are increased 2 times, the diameter of the wire is increased 3 times அப்படிம்பாங்க. ஓகேங்களா? diameter of the coil, radius of the அந்த காயிலா ஒயரா, அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். R ஃபார் ரேடியஸ் ஆஃப் தி காயில், D ஃபார் டயாமீட்டர் ஆஃப் தி ஒயர் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஓகே, லாஸ்ட் டாபிக், வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், காம்போசிட் பார். ஓகேங்களா? காம்போசிட் பார் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்ன கேட்பாங்க? காம்போசிட் செக்ஷன்ஸ். ஓகேங்களா? காம்போசிட் செக்ஷன்ஸ். ஓகே, காம்போசிட் செக்ஷன். ஸோ வாட் இஸ் காம்போசிட் செக்ஷன்? So I want to increase in the strength of the member. ஓகேங்களா? strength of the member, it is a wood. Okay, in around I want given some steel plate.
ஓகே ஸ்டீல் பிளேட் டு இன்க்ரீசிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் இதெல்லாம் எங்கே சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபார்ம் ஒர்க் டிசைனில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார்ம் ஒர்க் டிசைன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டே நம்ம படிக்கிறது கிடையாது பிஇயில். ஓகேங்களா, என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேலர் இருக்கும். ஓகேங்களா, மீன்ஸ் அது பேர் உட்டன் வேலர் நம்ம சொல்லுவோம். அலுமினியம் வேலர் உட்டன் வேலர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ ஹை ரைஸ் பில்டிங்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இந்தமாரி உட்டன் வேலர், சாரி நான் கிராஸ் செக்ஷன் போட மாட்டேன். ஓகே எஸ், ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒரு உட்டன் வேலை இருக்கும் சப்போர்ட்டுக்காக, பாட்டம் பீம் சப்போர்ட்டுக்காக. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உட் இருக்கும், அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் இருக்கலாம். ஓகேங்களா, எம்எஸ் பிளேட் டியூப் இருக்கலாம். எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரென்த்துக்காக இன்கேஸ் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி செக்ஷன் எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணுவீங்க? இதுக்கு பேர் தான் காம்போசிட் செக்ஷன். டூ ஆர் மோர் மெட்டீரியல் டுகெதர் இன்க்ரீசிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மெம்பர் ஆர் பீம் ஆர் எனி ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் நோன் அஸ் காம்போசிட் மெம்பர் ஆர் காம்போசிட் செக்ஷன். ஓகேங்களா, அப்போது ஈக்குவலண்ட். ஓகேங்களா, ஈக்குவலண்ட் செக்ஷன் அதாவது யங்ஸ் மாடுலஸ் ஆஃப், நான் என்ன பண்ணுறேன், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் வுட் யங்ஸ். ஓகே, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அது என்ன இஐ மட்டும் எடுத்துருக்கீங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரென்த் பேஸ்ட் ஆன் தி இ அண்ட் யங்ஸ் மாடுலஸ் அண்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் இனர்ஷியா ப்ளஸ் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் வுட். ஓகேங்களா, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி வுட். ஓகேங்களா, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி ஸ்டீல் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஓகே, மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி ஸ்டீல். அப்போ இது ஈக்குவலன்ட் டு, ஓகே ஈக்குவலன்ட் டு வுட்னு கேட்டாங்கன்னா ஈக்குவலன்ட் டு வுட். ஓகேங்களா, ஈக்குவலன்ட். ஓகே, கொஸ்டின் கம்பல்சரி கேட்பாங்கப்பா. ஈக்குவலன்ட் டு வுட்னு கேட்டாங்கன்னா அப்போது ஐ ஈக்குவலன்ட் கேட்பாங்க. ஐ ஈக்குவலன்ட் டு வுட்னு கேட்டால் யங்ஸ் மாடுலஸை கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ இந்த யங்ஸ் மாடுலஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் வுட்னு வரும். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் வீக் நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், மாடுலர் ரேஷியோன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஐடபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஐஎஸ் அப்படின்னு ஃபார்ம் எழுதும். அவங்க கேட்பாங்க ஈக்குவலன்ட் டு வுட்டு சொல்லுங்கள், எங்களுக்கு ஈக்குவல் டு ஸ்டீல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா, அதர்வைஸ் இப்படி கேட்பாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டீல் பிளேட் போட்டு கவர் பண்ணிட்டேன். சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வுட் இருக்குது. இந்த சென்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வுட் இருக்குது. சரிங்களா, எஸ். இப்போ எங்களுக்கு இது வந்து ஈக்குவலன்ட் டு எங்களுக்கு ஸ்டீலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்றோம். ஈக்குவலன்ட் டு ஸ்டீலுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அப்போ மேலே பாருங்கள் என்ன பண்ணணும், இதுதான் பிரெத் ஆஃப் தி எஸ். இப்போ பாருங்கள் மேலே ஸ்டீல், அப்போ எனக்கு ஸ்டீல் ஃபுல்லாகவே ஸ்டீலாக இருக்கணும். கரெக்டாக, இது ஸ்டீலு. அப்போ கீழே எங்களுக்கு வந்து ஸ்டீலு. ஓகேவா, எஸ் கரெக்ட். இப்போ எது வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் இருக்கிறது வுட்டு. கரெக்டாக, அப்போ நடுவில் இருக்கிறது வுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீலை கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக அது வீக்காக, இதுதான் எங்களுக்கு ஓகேங்களா, இது நான் போன வச்சுக்கோங்க. இப்போ வுட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வீக். அப்போது breadth of the wood is equal to, breadth of the wood ஓகே ஈக்குவல் டு மாடுலர் ரேஷியோ இன்ட்டு breadth of the steel அப்படின்றோம். அவங்க என்ன கேட்குறாங்க, breadth of the steel தான் கேட்குறாங்க. அப்போ மாடுலர் ரேஷியோ breadth of the steel is equal to breadth of the wood divided by மாடுலர் ரேஷியோ m அப்படின்றோம். அப்போ நமக்கு என்ன வந்து பாருங்கள், இப்போது இதனோட வேல்யூ எனக்கு 100, இப்போ இதனோட வேல்யூ எங்களுக்கு 100, இதனோட வேல்யூ 100, ஏன்னா இது ஸ்கொயர் தான் நமக்கு. சரிங்களா, இப்போ நான் வந்து மாடுலர் ரேஷியோ 10ன்னு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100 டிவைடட் பை 10 10 mm. அப்போ 10 mm ஸ்டீல். ஓகேங்களா, அப்போ இது ஐ செக்ஷன் மாதிரி வந்துருச்சா கடைசியில் பாருங்க, இது எல்லாமே ஈக்குவலன்ட் டு ஸ்டீலாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேப்பா, எனக்கு ஈக்குவலன்ட் டு வுட்டுக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ ஈக்குவலன்ட் டு வுட்டுக்கு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வுட்டு செக்ஷன் எனக்கு 100 அப்படியே இருக்கும். சரிங்களா, வுட்டு செக்ஷன் 100 அப்படியே. அப்போ இது நமக்கு என்ன ஆகும், இது அப்படியே 1000 மாறிடும். இப்படி நமக்கு வந்துடும். கரெக்டாக, எஸ். ஏன்னா பிரெத் ஆஃப் தி வுட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டீலுக்கு ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ நான் எல்லாத்தையும் நான் வுட்டுக்கு நான் ஈக்குவல் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோட வுட்டு. ஓகேங்களா, இது எல்லாமே என்னோட வுட்டு. நான் இப்படி பண்ணால் இது வுட்டு, எனக்கு இப்படி போட்டால் இது ஸ்டீல். ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? இதே கொஸ்டினை அப்படியே அச்சு பிசுறாமல் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா பிரெத் ஆஃப் தி வுட்லேருந்து பிரெத் ஆஃப் ஸ்டீல் கன்வெர்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இல்லை அந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு எது கரெக்ட்னு கூட கேட்பாங்க. சரிங்களா, இதுதான் காம்போசிட்டோடைய கான்செப்ட். ஓகே, ஸோ அடுத்தது என்னென்ன கொஸ்டின் தான் ஈக்குவலன்ட் செக்ஷன் கன்வெர்ட் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா, காம்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிற கொஸ்டின் வித்தவுட் கால்குலேட்டர்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது இது. சரிங்களா, காம்போசிட்டில் ஸ்லைஸ்டு செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஸ்லைஸ்டு செக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோங்களா, ஸ்லைஸ்டு செக்ஷன், ஸ்லைஸ். ஓகேங்களா, ஸ்லைஸ்னு வச்சுக்கோங்க, ஸ்லைஸ்டு செக்ஷன். ஓகே, ஸோ இந்த ஸ்லைஸ்டு செக்ஷனில் நீங்கள் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போல்லாம் நம்ம டெப்த்தை கட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து பிரச்சனை. ஓகேங்களா, டெப்த் வைஸ் கட்டிங். ஓகேங்களா, டெப்த் வைஸ் கட்டிங் இஸ் தி ஒன்லி ப்ராப்ளம். ஓகேங்களா, வித் வைஸ் கட்டிங் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, வித் வைஸ் கட்டிங் நோ ப்ராப்ளம். டெப்த்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் கட் பண்ணுறீங்களோ டெப்த் வைஸ் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் அப்படின்றோம். ஓகே, எஸ். இப்போ பாருங்கள், அப்போ எங்களுக்கு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி வேரி ஆகுது, பெண்டிங் மூமெண்ட் எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா, எஸ். ஸோ இப்போ பாருங்கள், வாட் இஸ் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்துக்கலாமா ஃபஸ்ட்டு. ஓகே, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் மோமெண்ட் m is equal to sigma b into z. மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு அப்படியே தான். z மட்டும் பாருங்கள், m is equal to z. ஓகேங்களா, m டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு z. அப்போ m1 அப்படின்றது நார்மல் பீமில், m2 அப்படின்றது ஸ்லைஸ்டு பீம்னு வச்சுக்குவோம். அப்போது இது ஃபஸ்ட்டு பீம் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிடு செக்ஷனாக இருந்துக்குது. நான் என்ன பண்ணுறேன், இது நான் பிரெத் வைஸ் நம்ம கட் பண்ணுறேன். சரிங்களா,
ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதை பிரெத் வைஸ் ஓகேங்களா, இப்படி நான் கட் பண்ணுறேன் சார். டெப்த் வைஸ் கட் பண்ணுறேன், சாரி ஓகேங்களா. டெப்த் வைஸ் நம்ம கட் பண்ணுறோம், அதாவது இந்த செக்ஷன் இப்படி கட் பண்ணியாச்சு. சாலிட் செக்ஷனை என்ன பண்ணுறேன், இது வந்து சாலிடுன்னு வச்சுக்கோங்க, சாரி ஓகே. எஸ், சாலிட் செக்ஷன் நான் டெப்த் வைஸ் இப்படி கட் பண்ணுறேன். ஓகே, அப்போ சாலிட் செக்ஷனோட ஃபார்முலா நமக்கு என்ன, BD²/6 கரெக்டாப்பா. எஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிரெத் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? பிரெத்தை நான் எந்த ஸ்லைஸுமே நான் போடல, பிரெத் எனக்கு வந்து அப்படியே கான்ஸ்டன்ட் தான். இப்போ B கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. எஸ், இப்போ டெப்த் மட்டும் பாருங்கள், எத்தனை டெப்த்தை நான் கண்டுபிடிக்கிறேன், 1 2 3 4 5 6, அதர்வைஸ் 1 2 3 4 டெப்த்தை கட் பண்ணியிருக்கேன். அப்போ N4 டெப்த்து போட்டுக்கோங்க. அப்போ 4 டெப்த்து n டைம்ஸ் ஆஃப் d ஓகேங்களா, n டைம்ஸ் ஆஃப் ஓகேங்களா, n டைம்ஸ் ஆஃப் d ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. it is cut into the n டைம்ஸ் ஆஃப் தி d ஸ்கொயர். ஓகே, ஸோ n டைம்ஸ் ஆஃப் ஹோல் d ஸ்கொயர் டிவைடட் பை 6 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இதனுடைய ரேஷியோ எடுத்தால் அப்போ நமக்கு பாருங்கள் n ஸ்கொயர் நமக்கு கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா. டிபெண்டிங் அப்பான் தி this is also depending upon the cutting ஓகேங்களா. அப்போ m1 divided by m2 is equal to ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நமக்கு எத்தனை இருந்துச்சு, நமக்கு n நமக்கு இருந்தது. இப்போ நம்ம கட் பண்ணது n². அப்போ ஒரு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/n டிபெண்டிங் அப்பான் தி கேசஸ். ஃபஸ்ட் எனக்கு சாலிடாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் ஸ்லைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் டைரக்ஷன் மீன்ஸ் அது வந்து டெப்த் வைஸ் நான் பண்ணியிருக்கேன், வித் வைஸ் பண்ணியிருக்கேன்னா அதை நம்ம பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இன்னும் தெளிவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 1 மினிட் ஸ்டிஃப்னஸ் ஒன்று இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே ஸோ அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ஓகே, அந்த கொஸ்டின் ஒரு டைம் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன அப்படின்னா ஒரு பீம் எடுத்துட்டேன் நான் ஓகேங்களா. இப்போ வந்து 1 2 3, அப்போ எத்தனை டெப்த்தை கட் பண்ணேன், ND கட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ எனக்கு பிரெத்து வந்து எங்களுக்கு கான்ஸ்டன்ட் கரெக்ட் ஓகேங்களா. ND பிரெத்து வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, எஸ். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா M1 ஓகேங்களா, M2 2 ரேஷியோ எடுங்க அப்படின்றாங்க. M1 அப்படின்றது சாலிடு. அப்போ சாலிடு ஃபுல்லாக நான் இதை சாலிடாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்கண்ணே. அப்போ ஃபுல்லாக சாலிடாக கன்வெர்ட் பண்ணால் எனக்கு வந்து டெப்த்து தானே. அப்போ எத்தனை டெப்த்து, ND டெப்த்து ஓகேங்களா. ND டெப்த்து P இன்ட்டு ND B இன்ட்டு ND ஸ்கொயர் ஓகேங்களா. ஃபுல் ஓவராலாக சாலிடாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ND ஸ்கொயர் டிவைடட் பை 6 அப்படின்றோம். டிவைடட் பை இதை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணிட்டேன் ஒவ்வொன்றா 1 2 3 அப்படின்றேன். அப்போ இது ஒரு செக்ஷனுடைய வேல்யூ நமக்கு என்னவாக இருக்கும், BD² டிவைடட் பை 6. அதுமாதிரி எத்தனை செக்ஷன் நமக்கு இருக்குது, 1 2 3 4 n செக்ஷன் இருக்குது. அப்போ n² கேன்சல். அப்போ பேலன்ஸ் வந்து n மட்டும் தான் இருக்கும். BD² கேன்சல். அப்போ M1 டிவைட் பை M2 இஸ் ஈக்குவல் டு n வந்துருக்குது. இப்போ ஏன் இப்படி எடுத்தீங்க, ஏன்னா ஃபஸ்ட் நான் வந்து எடுக்கும்போது நான் சாலிட் செக்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இங்கே நான் எடுக்கும்போது ஃபஸ்ட் என்ன பண்ணேன், கட்டிங் செக்ஷன் எடுத்துக்கிட்டேன். டிபெண்டிங் அப்பான் தி கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. இப்போது இங்கே வாங்க, இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பிரெத்தை கட் பண்ணுறேன் ஓகேங்களா. பிரெத்து வந்து பார்த்தீங்கன்னா M1 இஸ் ஈக்குவல் டு BD² டிவைட் பை 6 கரெக்டாக. அப்போ இது ஃபுல்லாக நான் வந்து n டைம்ஸ் ஆஃப் பின்னு எடுத்துக்குவீங்களா, கரெக்ட் ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், M1 அப்படின்றது சாலிட் செக்ஷன். அப்போ இது ஃபுல்லாக சாலிடாக கன்வெர்ட் பண்ணுங்கள். n இன்ட்டு BD² டிவைட் பை 6. இப்போ வந்து ஸ்லைஸ்டு செக்ஷன் எடுத்துக்கோங்க. எத்தனை டைம் கட் பண்ணியிருக்கேன், n டைம்ஸ் ஆஃப் BD² டிவைட் பை 6 ஓகே. அப்போ இதெல்லாம் கேன்சல், என்ன கேன்சல். அப்போ M1 இஸ் ஈக்குவல் டு M2. நீங்கள் வித்தை வந்து நீங்கள் 10 டைம்ஸ் இல்லை 100 டைம்ஸ் கட் பண்ணாலும் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தி மூமெண்ட். பட் டெப்த்தை வைஸ் நீங்கள் எத்தனை டைம் கட் பண்ணுறீங்களோ அத்தனை டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகல சார், டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ், ஏன்னா நம்ம நார்மலாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணி போட்டால் நமக்கு என்ன ஆகும், நமக்கு எப்பவுமே அஃபெக்ட் தான் ஆகும் சரிங்களா. நார்மலாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அஃபெக்ட் தான் நமக்கு வரும். அது நமக்கு ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணாது. ஓகே, எஸ். சேம் அதேமாரி தான் ஓகேங்களா. வுட்டிலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் செக்ஷன் கன்வெர்ட் பண்ணுங்கள், அந்தமாரி கொஷின்ஸ் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின் இதெல்லாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸை பொறுத்தவரையிலும் இவ்வளோ தான் கொஷின்ஸ். இதை தாண்டி கொஷின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. அதேமாதிரி தான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 யூனிட் 2 மீன்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு சேர்த்து ஒரு 200 கொஷின்ஸ் பக்கமாக கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் இது. ஓகே, எஸ். சிவில் விங்ஸ் நம்மளோட செல்ஃப் ஸ்டடி நோட்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாரத்தான் கான்செப்ட் பார்த்துட்ருக்கோம். இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அடிக்கடி கேட்ட கொஸ்டின். இது எல்லாமே புல்லட் கொஸ்டின் ஓகேங்களா. இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், கம்பல்சரி நீங்கள் சாலிடாக 150 கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் சரிங்களா. 150 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா. அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.